ராமானுஜா 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 திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாம் மத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி துணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே மாதாபிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாவிராம் ஸ்ரீமப்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்தனாம் பூதம் சரஸ்ட மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீயப்பதிம் ஜகநாதம் சர்வதேவ நியாமகம் நாராயணம் வாசுதேவம் சரண்யம் சரணம் பஜே வாசுதேவஸ்ய மகிஷீம் நித்யாம் நித்யானபாயினீம் கல்யாணீம் லோகஜனனீம் கமலாம் ஆஸ்ரயே ஸ்ரீயம் அனந்தம் கருடஞ்சைவ ததான்யான் விஷ்ணுபாஷதான் நித்யகைங்கர்ய நிரதான் நமாமி நதவத்சலான் அவ்யாஜ கருணா சிந்தூன் ஆசிரிதத்ராண தத்பரான் அனன்யனிஷ்டான் ஸ்ரீத்யானே பக்தான் அஸ்மத் குருன் பஜே அவ்யாஜ பிரேம சம்பூர்ணம் அந்யதோஷ பரான்முகம் வாசுதேவ பிரியம் சுத்தம் வந்தே வைஷ்ணவ மண்டலம் समस्त कल्याण गुणाभिरामं रमानिवासं रमणीय गात्रं सशंखचक्रं जगतां शरण्यं श्री वेंकटेशं शरणं प्रपद्ये அகலகில்லேன் இறைமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவை தன்னொடும் வந்திருப்பிடம் மாயன் ராமானுசன் மனத்தே இன்றவன் வந்திருப்பிடம் எந்த நிதயத்துள்ளே தனக்கின்புறவே கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंदा गोविंदा रमण गोविंदा गोविंदा रमण गोविंदा गोविंदा मंडलवाड़ गोविंदा गोविंदा रमण गोविंदा गोविंदा अनेय वरद गोविंदा गोविंदा वरवर मुनि वरद गोविंदा गोविंदा केंद्र वरद गोविंदा गोविंदा सद्गुरुदेव भगवान की வைகுண்டம் அப்படிங்கிறதுக்கு தான் பரமபதம்னு பேர். பரமபதம் அப்படின்னு சொன்னால் தமிழில் இதுக்கு மேற்பட்டதான உலகம் கிடையாது அப்படின்னு எதுக்கு உண்டோ, எதுக்கு சமமும் கிடையாது, எதுக்கு மேற்பட்டதும் கிடையாதோ அதுக்கு தான் பரமம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். பரமபதம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பதம்னா ஒரு லோகம், ஒரு ஸ்தானம்,
அந்த பதத்திலேயே பரமான பதம் எது அப்படின்னா வைகுண்டத்துக்கு தான் பேர். வேதமே சொல்றது விஷ்ணுவுடைய லோகத்துக்கு தான் பரமபதம்னு வேதம் சொல்றது. தத் விஷ்ணோஹோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரயா திவி வசக்ஷுராததம் தத் விப்ராசோ விபன்யவோஜா கிருவாகும் சஸ்ஸமிந்ததே விஷ்ணோர்யத் பரமம் பதம் அப்படின்னு வேதம். விஷ்ணுவுடையதான லோகத்துக்கு தான் பரமபதம்னு பேர். அந்த வைகுண்டத்துக்கே 3-4 பேர் உண்டு. சாகேதம், சாந்தானிகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு வைகுண்டத்துக்கு. அயோத்தியா அப்படின்னே அந்த வைகுண்டத்துக்கு பேர் உண்டு. கோலோகம் அப்படின்னு அந்த வைகுண்டத்துக்கே பேர் உண்டு. சில பேர் நினைப்பா கோலோகம் வேற வைகுண்டம் வேறன்னு நினைச்சிட்டு இருப்பா. அப்ப 2 மோட்சம் இருக்குன்னு ஆயிடும். வேதம் பரமான பதம் அப்படின்னா எதிரா பரமபதம்னா விஷ்ணுவுடைய பதம் தான் அப்படின்னு சொல்லிடுது ஸ்பஷ்டமா. அப்போ கோலோகம் தனி, வைகுண்டம் தனி, சாக்கேதமான அயோத்தி தனி அப்படின்னு கிடையாது. யாராவது திருவல்லிக்கேணி போயிருக்கா? சென்னையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயில் உள்ள போயிட்டா அது ஒரே திவ்ய தேசம் தான். ஆழ்வார் பாடினது அங்கே இருக்கிற ஒவ்வொரு பெருமாளையும் தனித்தனியாக பாடியிருக்கார். ஒரு கோவில் மதில் சுவருக்குள்ள நேர பார்த்தா பார்த்தசாரதி இருப்பார், இந்த பக்கம் பார்த்தா தனி சன்னதியில் ராமர் இருப்பார், அங்கே பார்த்தா ரங்கநாதர் இருப்பார், சுற்றி பிராகாரத்தில் வரிசை வரதராஜர் இருப்பார், பின்னாடி போனோம்னா நரசிம்மர் இருப்பார். 5 பெருமாள் இருக்கார். 5 பேரையும் தனித்தனியாக திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அந்த 5 பேரையும் சேர்த்து சேவிச்சாதான் ஒரு திவ்ய தேசம் சேவிச்சதா ஆகும். அப்படிங்கிறது போல எப்படி ஒரு கோவிலேயே பல சன்னதிகள் இருக்கோ அவர் வைகுண்டம்ன்றது ஒரே லோகம் தான். அதுலேயே ஒரு தனிப்பட்ட இடம் கோலோகம்னு பேர். யாரெல்லாம் இங்கே கிருஷ்ண பக்தி பண்ணுறாளோ, கிருஷ்ணனை கண்டா ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்ணனை காதலிக்கிறாளோ, கண்ணனுடைய நண்பனாக இருக்காளோ, கண்ணனுக்கு தாசர்களாக இருக்காளோ அவள்லாம் அங்கே போய் சேருவாள். இதே வைகுண்டத்திலே அது ஒரு தனி கோலோகம் அப்படின்றது ஒரு தனி பார்ட். அதே மாதிரி இங்கே யார் ராம பக்தி பண்ணாலோ வைகுண்டத்துக்கே சாந்தானிகம் அப்படின்னும் அயோத்தியான்னு பேர். வேதமே சொல்றது யா புரீம் அயோத்தியா அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய வைகுண்டத்துக்கே பேர் அயோத்தின்னு ஒரு பேர் உண்டு. அயோத்தின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா யுத்தத்தில் யாராலையும் போரில் யாராலையும் ஜெயிக்க முடியாத நகரம் அயோத்தி. அன்னையிலேருந்து இன்னே வரைக்கும் யாராலையும் ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம ஊரில் இருக்கிற அயோத்தியை சொல்கிறேன், பூமியில் இருக்கிற பாரத தேசத்தில் இருக்கிற அயோத்தியை கூட தப்பி தவறி அவன் கைப்பற்றிண்டு அவன் ஆதிக்கம் பண்ணிட்டு இருந்தா கூட 500 வருஷமா போராடி பல பேர் உயிரை கொடுத்தாவது இப்போ மறுபடியும் ராமர் எல்லாம் உட்காந்துட்டார். குழந்தை ராமர் உட்காந்தாச்சு. எத்தனையோ பேர் ஆனால் உயிர் கொடுத்தா. எப்படின்னா அங்கே ராவண யுத்தத்தின் போது அனுமார் முதலிய அத்தனை பேரும் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு தானே ராட்சசாலோட யுத்தம் பண்ணி ஜெயிச்சா. அதை மாதிரி அன்னைக்கு வானராளான பக்தாள் இன்னைக்கு மனுஷாலான பக்தாள் எத்தனை பேர் உயிர் விட்டுருக்கா. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் பலி வாங்கியிருக்கு. 500 வருஷத்தினுடையதான ஒரு எதிர்பார்ப்பு கனவு இப்போ இந்த வருஷம் பலிச்சுது. ரொம்ப அழகான மூர்த்தியாக வந்திருக்கா இல்லையா? எப்படி ஏன் அதுக்கு அயோத்தின்னு பேருனா யுத்தத்தில் எவனாலையும் ஜெயிக்க முடியாது. சூரிய வம்சத்து ராஜாக்களே அரசாட்சி பண்ணிட்டு இருந்தா. மனுவிலேருந்து ஆரம்பிச்சு அயோத்தியில முதல்ல உலகத்திலேயே தோன்றின நகரம் எதிரானா மனுனா மானவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம் அயோத்தியா நாம நகரி தத்ராசின் லோக விஸ்ருதா அப்படின்னு ராமாயணத்துல எடுக்கச்சேவே சொல்றார். அயோத்தி அப்படிங்கிறது மனுனா மானவேந்திரேன மனுவினால தோற்றுவிக்கப்பட்டது முதல் நகரம். அப்ப ஆதி மனிதன் குரங்காரன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 மனுஷன் ஆயிட்டான். அது பல மில்லியன் இயர்ஸாம். அவன் சொல்றான் பல லட்ச வருஷம் கோடி வருஷங்கள் அப்புறமா குரங்கு இனம் மெதுவா அப்படியே மாறி வந்துடுது அப்படின்னு கதை கட்டி விடுறான். சுத்த கதை. முதல் மனிதன் மனு. அந்த மனுவே ரொம்ப நாகரீகமா இருந்திருக்கார், சகல சாஸ்திரமும் வல்லவராக இருந்திருக்கார். அந்த மனு முதல்ல ஒரு பெரிய நகரத்தையே உற்பத்தி பண்ணியிருக்கார், அயோத்தி. அந்த அயோத்தி எப்படி இருந்ததுன்னு ராமாயணத்துல போய் பார்த்தோம்னா ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. அதுல நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாத பெருமாள் அங்க எழுந்தொழி இருந்தார். இப்ப எப்படி பெரிய கோவில் இருக்கோ இதே பெரிய கோவில்னே பேர் அங்கேயும். இப்பதான் அதுக்கு கோவில் பெரிய கோவில்னு நினைக்காதீங்க. தமிழ்ல அங்க சம்ஸ்கிருதத்துல வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி சொல்றார் விஷ்ணோர் ஆயத்தனம் மகத்து. மகத்துனா பெரிய, ஆயதனம்னா கோவில், பெரிய கோவில். விஷ்ணுவுடைய பெரிய கோவில் இருந்தது அப்படின்னும் சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து அப்படின்னு வால்மீகி சொல்றார். நாளைக்கு காட்டுக்கு கிளம்ப போறார் ராமர். அப்ப விசாலாட்சியான தன்னுடைய மனைவியான சீதையோட ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவருக்கு பூஜைகள்லாம் பண்ணச்சே கூடவே இருந்து ராத்திரி டோலோத்சவம், ஊஞ்சல் உற்சவம், டோலோத்சவம், சயனோத்சவங்கள்லாம் பூர்த்தியாக இருந்து வெளி மண்டபத்திலே ராத்திரி பூரா தூங்காம ஒரு கால்
பிரம்மச்சரிய விரதத்தோட ராத்திரி பூரா எப்படி இருக்கணுமோ அந்த முறைப்படி ஒரு ராஜாவா வரப்போறவன் நாளைக்கு என்னென்ன நியமம்லாம் இருக்கணுமோ பூத்வா நியத மானசகா அப்படின்னு ராமர் இருந்தார் அப்படின்னு வேற சொல்றார் வால்மீகி. அப்போ அந்த ரங்கநாத பெருமாளை தான் வழிபட்டார். ராமரே பூஜை பண்ணவர் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர். அப்போ அன்னையிலேருந்து என்னைக்கோ மனு முதல்ல இந்த அயோத்தியை தோற்று வச்சார். அப்போதான் ரங்கநாத பெருமாளை முதல்ல கொண்டு வந்து எழுந்துள்ள பண்ணிட்டு கோவிலை மத்தியத்தில் பெருமாள் கோவிலை வச்சுட்டு தான் ஊரையே நிர்மாணம் பண்ணணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் அல்லது சிற்ப சாஸ்திரம் சொல்றது. முதல்ல அக்ரஹாரத்தை ஏற்படுத்து, இங்கே இந்த குடியான ஜனங்களுக்கெல்லாம் இங்கே வீடுகளை கட்டி கொடு, அங்கே அதை கட்டி கொடுன்னு முதல்ல ஆரம்பிக்க மாட்டான். முதல்ல பெருமாள் கோவில் ஒரு ஊர்னு சொன்னால் பெருமாள் கோவிலை ஸ்தாபிதம் பண்ணிட்டு தான் சுற்றி வர வீடுகள், அதை சுற்றி வர வீடுகள், அதை சுற்றி வர வீடுகள். இன்னைக்கு நீ போனால் சிதம்பரத்தில் போய் பாரு, நீ போய் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பாரு, இல்லை கூடலழகர் கோவிலை சுற்றி பாரு, நீ எந்த இடத்துல ராமேஸ்வரத்துக்கு போ, எங்கே போனாலும் நடுவில் கோவில் இருக்கும். அதை சுற்றி தான் 4 பிராகாரங்களுமா வீடுகள் இருக்கும். அப்படிதான் அன்னைக்கு அயோத்தியிலேயே இருந்தது. முதல் மனிதன் மனு அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. ஆனா மற்ற மதத்தவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஆதாம் ஏவாள் அப்படின்னு 2 பேர் இருந்தா அவதான் முதல் மனிதர்கள் அப்படின்னு ஒரு ரீல் விட்டுன்னு இருக்கான், கதை கட்டி விட்டுன்னு இருக்கான். நம்மள வாழலாம் ஃபாரின்காரனே சொல்லிட்டோம். நம்ம பெரிய வேத வாக்கு வர சுத்த முட்டா பசங்க. ஏண்டானா உன் இங்கிலீஷ் ஒத்துக்கல. இங்கிலீஷ் மொழி முதல் மனிதனுக்கு பேர் ஆதாம் ஏவாளா இருந்தா இப்போ மனித இனத்துக்கு என்ன பேர் இங்கிலீஷ்ல? மனிதன்னு சொன்னா அவனுக்கு என்ன சொல்வீங்க இங்கிலீஷ்ல? நான் மேன்னு பேரு, ஆடம் அப்படின்னு பேர் இல்லை. மனுஷனத்துக்கு எல்லாரும் நம்மளாம் யாருன்னா நம்மளாம் ஆடம் அப்படின்னு நான் சொல்றோம், மேன்னு சொல்றோம். MAN மேன் பக்கத்துல யூ போட்டா மனு. அப்ப இங்கிலீஷ் மொழி ஒத்துக்கிறது மனுதான் முதல் மனிதன் அப்படின்னு ஒத்துக்கிறது. ஆனா அந்த இங்கிலீஷ் காரம் ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் கிறிஸ்துவனா இருக்காள் 2000 வருஷமா. அதனால அவன் பிடிவாதமா இருக்காளே தவிர முதல் மனிதன் மனுதான் அப்படின்னு இருக்கிறதுனால அப்பேற்பட்ட மனு. அது மட்டும் இல்லை, பிரம்மம்ன்ற நம்ம சொல்ல சமஸ்கிருத வேதத்தில் இருக்கிற பிரம்மம்ன்ற சொல்ல அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணுமானா காடு. லார்டு வேற, காடு வேற. லார்டுன்னா என்னன்னு தெரியுமா? தெய்வங்களை போய் லாடுன்னு சொல்லக்கூடாது. அதுவும் நாராயணனை பார்த்தா காடுன்னு தான் சொல்லணும். லாடுனா தலைவன் அர்த்தம், காடுன்னா பிரம்மம்னு அர்த்தம். லார்டுனா தலைவன். இப்போ ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டோம்னா அங்கே இருக்கிற ஜட்ஜை பார்த்தா மை லார்டு அப்படிங்கிறோம். அந்த கோர்ட்டுக்கு அவர் லார்டு, தலைவர். அது மாதிரி ஒரு அரசவைக்கு போயிட்டோம்னா அங்கே யார் ராஜாவா இருக்கானோ அவன் எல்லாருக்கும் லார்டு. இப்போ லார்டுனா தலைவன் அர்த்தம். ஆனால் பிரம்மம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு முந்தானத்தே சொன்னேன். எவன் ஒருவன் படைத்து காத்து அழிக்கிறானோ 3 காரியத்தையும் அவனே தான் பண்ணுறான், அவனுக்கு தான் பிரம்மம்னு பேர். அந்த பிரம்மம் தான் நாராயணன் அப்படின்னு வேதமே சொல்றது. அப்ப நாராயணனுக்கு தான் காடுன்னு பேர், வேற எந்த தெய்வத்துக்கு கூட பொருந்தாது. ஏன் அப்படின்னா காடுன்ற சொல்லுக்கே அர்த்தம் என்னன்னா GOD. G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் ஆப்ரேட்டர், D ஃபார் டெஸ்ட்ராயர். அப்ப ஜெனரேட்டர்னா படைக்கிறவன், ஆப்ரேட்டர் அப்படின்னா இயக்கிறவன், கடைசியில் டெஸ்ட்ராயர் அழிக்கிறவன். அப்போ காடுன்ற சொல்லுக்கு சரியான பதம் சம்ஸ்கிருதத்தில் பிரம்மம். தமிழில் கூட பிரம்மத்துக்கு தமிழில் கூட கிடையாது வார்த்தை, இங்கிலீஷில் இருக்குது காடு. அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணனை இங்கிலீஷில் சொல்லணுமானா காடுன்னு. அதே மாதிரி முதல் மனிதன் மனு அப்படின்னு ஒத்துக்கிறது இங்கிலீஷே கூட. அப்போ ஆதி மனிதனாக இருந்ததான மனு, சதரூபை போன்றவாள்லாம் மகா நாகரீகம் உடையவாளாக இருந்திருக்கா, சகல சாஸ்திரமும் வல்லவர்களாக இருந்திருக்கா. நாகரீகம் தெரிஞ்சு இருக்கிறதுனால தான் இவ்வளோ பெரிய ஊர்களெல்லாம் நிர்மாணம் பண்ண முடிஞ்சது. அயோத்தியை உலகத்துக்கு ஒரு விளக்கு போன்றது அயோத்தி அப்படின்னு குலசேகர பெருமாள் சொல்றார் தன்னுடைய பிரபந்தத்தை. உலகனைத்தும் விளக்கும் சோதி அப்படிங்கிறார். உலகத்தையே பிரகாசப்படுத்தக்கூடியது அயோத்தி. அப்பேற்பட்டதான அயோத்தி இங்கே எப்படி இருக்கோ பூலோகத்தில், அது அன்னையிலேருந்து சூரிய வம்சத்து ராஜாக்களே கட்டி ஆண்டா. பின்னாடி எந்தெந்த ராஜாக்கள் வந்தாலோ, ஒரு கால் பிரிட்டிஷ்காரன் வந்தான், அதுக்கு முன்னாடி டச்சுக்காரன் வந்தான், அதுக்கு முன்னாடி முகலாய பேரரசு முஸ்லீம்கள் வந்து அரசாட்சி பண்ணா. எத்தனை பேர் அரசாட்சி பண்ணாலும் அவன் கை வச்ச இடம் எங்கடானா தலைநகரமாக டெல்லியில் போய் கை வச்சான். அதுதான் இந்திரபிரஸ்தம்னு பேர். பகவான் கண்ணபிரான் வந்து முதல்ல தர்மபுத்திரரை பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச இடம் அதுக்கு இந்திரபிரஸ்தம் தான் இன்றைக்கும் பேர் டெல்லி. அப்புறம் டெல்லி அப்படின்னு ஒரு முஸ்லீம் ராஜா வந்த உடனே அவள் பேரை மாற்றிடுவா இல்லையா, அது மாதிரி பேர் மாற்றிவிட்டான். எல்லாத்துக்கும் அவள் பேரை வச்சிருவா.
அதே மாதிரி தான் டெல்லி அப்படின்னு பேரை மாற்றினாலே தவிர இந்திரபிரஸ்தம்னு பேர். அந்த இந்திரபிரஸ்தத்திலேயோ இல்லை இந்த ஆக்ரா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் தான் அக்பர் இருந்து அரசாட்சி பண்ணான். மிச்சவாள்லாம் டெல்லியிலேருந்து அரசாட்சி பண்ணான் இந்திரபிரஸ்தத்தை. ஆக அயோத்தியை தலைநகரமாக வச்சுட்டு யாருமே அரசாட்சி பண்ணல. முகலாயர்களோ டச்சுக்காரனோ பிரிட்டிஷ்காரனோ கூட, ஏன்னா அதை கை வைக்க பெருமாள் விடலை. அது மனு ஏற்படுத்தின தலையகம் விடலை. டெல்லியில் பிடிச்சிட்டான். டெல்லியை தான் பிடிச்சிட்டா இல்லை ஆக்ராவை பிடிச்சிட்டா அப்படின்னு. அப்போது அப்பேற்பட்டதான அயோத்தி எப்படி யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கோ அது மாதிரி வைகுண்டத்துக்கும் அயோத்தின்னு பேர். அதனால அயோத்தியை யாரும் ஜெயிக்க முடியாது. வைகுண்டம் எந்த காலத்துலேயும் அழியாதது. மிச்சம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தில் எத்தனை லோகங்கள் இருக்கோ சமஸ்த லோகங்களும் அழிஞ்சு போயிடும். பிரளய காலத்தில் எல்லாம் அழிஞ்சிடும். அத்தனையும் குழந்தை கண்ணன் 4 இலை மேல் பாலகனாக இருந்து எல்லாத்தையும் முழுங்கி விடுவார். உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானேன்னு நம்மாழ்வார் சொல்றார். உலகத்தையே அண்டச்சராச்சரங்களையும் முழுங்குவான் கடைசியில். வடசிய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மராமின்னு ஒரு ஆளிலை மேலே குட்டி ஆளிலை. இந்த ஆளிலையும் தளிர் கொழுந்து கிசலயம் குட்டி ஆளிலைக்குள்ள ஒரு குட்டி கண்ணன். அந்த குட்டி கண்ணன் இவ்வளவும் முழுங்கிவிட்டான். அது எப்படி? இத்தினூண்டு வாய் இத்தினூண்டு வயிறு இத்தினூண்டு ஒரு சின்ன விக்கிரகம் மாதிரி இருக்கான். ஆனால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை எப்படி முழுங்கினான்னா இது அத்தனையும் சீடை முறுக்கு மனுப்பெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நறுக்கு முறுக்கு கடிச்சு சாப்பிட்றதெல்லாம் பெருமாளுக்கு வழக்கம் கிடையாது. பெரிய என்ன பண்ணுவார்னா எல்லாம் கேப்சூல் மாதிரி ஆக்கி பக்கம்னு முழுங்கிடுவார். எல்லாத்தையும் கேப்சூல் மாதிரினா என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சி போச்சு, ஜுரம் வந்துருச்சுன்னா ஒரு 10 டாக்டர் சொல்கிறான், ஒரு 10-20 செடியை காண்பிச்சு, துளசி செடியை காமிச்சு இது அத்தனுடையதான சாரும் புழிஞ்சி நீ சாப்பிட்டியானா அத்தனை இலையும் சாரும் உனக்கு வந்துருத்தானா சளி போயிடும், உனக்கு வியாதி போயிடும்ன்றான். அதுக்காக உட்காந்து ஆடு மேயிற மாதிரி எல்லாத்தையுமே உட்காந்து சாப்பிட முடியும்? அது அத்தனையும் புழிஞ்சி ஜூஸாக ஆக்கி அந்த ஜூஸை காய வச்சு கேப்சூல் உள்ள பொடி மாதிரி போட்டு போட்டு சின்ன கேப்சூலாக கொடுத்தா முழுங்கிடலாம் பட்டு. அத்தனையுடைய எசன்ஸ். அதை மாதிரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமும் ஒன்றுக்குள்ள ஒடுங்கி 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 இந்த பூமியெல்லாம் பிரளய ஜலத்தில் ஒடுங்கிடும். பிரளய ஜலம் பிரளயதான நெருப்பில் ஒடுங்கிடும். பிரளயத்தில் ஏற்படுற நெருப்பானது கடைசியில் வாயுவில் ஒடுங்கிடும். வாயுவானது ஆகாசத்தை ஒடுங்கிடும். ஆகாசம் கடைசியில் மூலப்பிரகிருதி அப்படிங்கிற பிரகிருதியில் ஒடுங்கிடும். சின்ன கேப்சூல் மாதிரி இருக்கும், கப்புன்னு ஒடுங்கிடுவேன். திருப்பி என்னடா நான் எல்லாத்தையும் வெளியில் படைச்சு என்னைக்கு படைக்கணுமோ அன்னைக்கு நினைப்பார், சங்கல்பம் பண்ணுவார், உலகத்தை படைக்கணும். சோ காமயத பகுஸ்யாம் பிரஜா ஏதி அப்படின்னு அவர் நினைப்பார். நினைச்சாச்சுன்னா உடனே உலகங்கள் உண்டாடும். முதல்ல அவர் உள்ளத்திலேருந்து அவருடைய வயிற்றுலேருந்து வெளியில் வரும் ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமாக பிரகிருதின்னு ஒன்று வரும். அந்த பிரகிருதி அப்படியே விகாரப்பட்டு, பால் விகாரப்பட்டால் தயிர் ஆகிடும், தயிர் விகாரப்பட்டால் வெண்ணெய் ஆகிடும், வெண்ணெய் அப்படியே நெய் ஆகிடும். அப்படின்னு எப்படி விகாரப்படுறதோ அதை மாதிரி இத்தனையும் விகாரப்பட்டு அதில் எல்லாமே அகங்காரம் மகத்து அப்படிங்கிற தத்துவங்கள்லாம் உண்டாகி அதுக்கப்புறமா ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயு வாயூர் அக்னிஹி அக்னேராபா அத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதயா ஓஷதிபியோ அன்னம் அன்னாத் புருஷா அப்படின்னு வேதம் சொல்லிட்டு போகிறது எப்படி சிருஷ்டி உண்டாருது அப்படின்னு. முதல்ல ஆகாசம் உண்டாச்சு, அப்புறம் ஆகாசத்துலேருந்து வாயு உண்டாச்சு, வாயுவிலேருந்து அடுத்தது வாயுலேருந்து நெருப்பு உண்டாச்சு, நெருப்புலேருந்து ஜலம் தண்ணீர் உண்டாச்சு, தண்ணீர்லேருந்து பூமி உண்டாச்சு. அப்போ அதுக்கு ஒரு குணம் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி குணம் இருக்குது. நேற்றே சொன்னார் இல்லையா, பூன்னு சொன்னால் அதனுடைய குணம் என்ன அப்படின்னா மனம், சுகந்தம். மண்ணுக்கு சுகந்தம் உண்டு. 4 தூரல் மட்டும் போட்டு நின்றுடுத்துன்னா உடனே மண் வாசனை அப்படின்னு கம்முன்னு மண் வாசனை. வாசனையே மண்ணில் தான் வருது. இந்த பூவெல்லாம் மல்லிப்பூவெல்லாம் வாசனையாக இருக்குது, மறிக்கொழுந்தெல்லாம் வாசனையாக இருக்குன்னா அது பூமியில் இருக்கக்கூடிய மனம்ன்ற குணம். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணம் இருக்குது. பஞ்சபூதங்களுக்கும். ஆகாசத்துக்கு என்ன குணம்னா சப்தம்னு பேர். சப்தத்திலேருந்து தான் ஆகாசமே தோன்றி. அதுக்கு அடுத்து என்னடானா ஸ்பர்சம், தொடர்றது, உணர்ச்சி. அதுலேருந்து தான் காற்று உண்டாச்சு. அதுக்கு அடுத்து என்னடா ரூபம், கண்ணுக்கு தெரியுறது எத்தனை ரூபமோ, அதுலேருந்து தான் அக்னி உண்டாச்சு. அதுக்கு அடுத்து என்னடா சுவை, சுவையிலேருந்து தான் தண்ணீர் உண்டாச்சு. அப்புறம் மனம், மனத்திலேருந்து தான் பூமி உண்டாச்சு. அதை தான் கிரகிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டனா வச்சுருக்காரு பெருமாள். எல்லாத்துக்கும் ஆண்டனா போட்டதுன்னா டிவிலாம் ஒர்க் ஆகும். முன்னாடி காலத்துலலாம், இப்போ இல்லை. முன்னாடி இருந்தவாள்லாம் தெரியும், டிவிக்கு ஆண்டனா போடுவான். இல்லைன்னா அங்கேருந்து பெரிய டவர் போட்டிருப்பா. அதுலேருந்து தானே வருது. இப்போ ஃபோன் கூட அப்படி தானே, எல்லாம் ஆகாசத்துக்கு போயிட்டு தான் சப்தம் வருது. நீ ஃபோன் பேசினேன்னா, இல்லை நான் இப்போ பேசிட்டு இருக்கேன் இல்லையா, உங்கள் காதல் நேரடியாக வந்து விடுறது இல்லை, இதெல்லாம் ஆகாசத்துக்கு போயிட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த வேகத்தில் போகிறது ஒலி.
சவுண்டு வந்து அந்த வேகத்தில் ட்ராவல் ஆகும். இங்கேருந்து வேகமாக போயிட்டு பட்டுன்னு அடுத்த க்ஷணம் உங்கள் காதில் எல்லாம் விழுது. அதெல்லாம் டவர் மேலே போடுறான். இங்கேருந்து அந்த ஒலி அலைகள் அங்கே போய் எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேரும். அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா ஆகாசத்தினுடைய குணம் தான் சப்தம். அதை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு ஆண்டனா ஒன்று இல்லையா, அதுக்கு தான் காதுன்னு ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காரு பெருமாள். படைக்கச்சவே எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கணும், எவ்வளவு அறிவாளியாக இருக்கணும், எவ்வளவு ஞானியாக இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும். பகவான் பார்த்து பார்த்து படைக்கிறான். அதுக்கு அடுத்து ஆகாசத்துக்கு அடுத்தது வாயு, ஸ்பர்சம். அந்த ஸ்பர்சத்தை நம்ம உணர்றதுக்கான ஒரு ஆண்டனா எதுனா தோல். லேசாக அப்படி தொட்டா யாரு அப்படிங்கிறோம் இல்லையா, ஸ்பர்சம், அந்த உணர்ச்சி தெரியுது இல்லையா, அதுக்கு ஆண்டனா எதிரான தோல்னு ஒன்று படைச்சு வச்சிருக்காங்க. அடுத்து என்னடா ரூபம், அந்த ரூபத்தை கிரகிக்கிறதுக்கு கண்ணுன்னு ஒன்று ஆண்டனா படைச்சு வச்சிருக்காரு. அதுக்கடுத்து என்னன்னா நமக்கு ரசம், நாக்கு அப்படின்னு ஒன்று ஆண்டனா, அதில் தான் சுவைகள் தெரியுது. அதுக்கு அடுத்து என்னன்னா வாசனை, வாசனைக்கு மூக்குன்னு ஒன்று வச்சிருக்காரு. அப்போ கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் அப்படிங்கிற அந்த 5 இந்திரியங்களை புலன்களை கொடுத்துருக்காரு. இது 5 பூதங்களுடைய தன்மையை நம்ம நுகர்றதுக்காக, அதை அனுபவிக்கிறதுக்காக அப்படின்னு பகவான் கொடுத்து வச்சிருக்கான். படைப்பே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாக்கில் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று படலைன்னா, தண்ணீர் படலையானா சுவை தெரியாது. தண்ணீர் இருந்தால் தான் எதுவுமே சுவை. தண்ணி கலக்கணும், தண்ணீர் கலக்கலைன்னா சுவையே வராது. இல்லை சுவாமி, நாங்கள்லாம் மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவெல்லாம் அப்படியே பச்சையாக மாவை சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு தெரியறது இல்லை. அதில் நீ தண்ணீர் கலக்காட்டாலும் உன் நாக்கில் எச்சல்ன்ற தண்ணீர் இருக்கிறதுனால அது சேர்றதுனால தான் ருச்சி வருது, இல்லைட்டா ருச்சியே வராது. அதனால ஒவ்வொன்றும் அதுதான் பூநிலாய 5மாய், புனற்கணின்ற 4மாய், தீநிலாய 3மாய், சிறந்த கால் 2மாய், மீனிலாய 1மாகி, வேறு வேறு தன்மையாய், நீநிலாய வண்ணம் நின்ன யார் நினைக்க வல்லரே அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் முதல் பாசுரமே தான் ஆரம்பிக்கிறார். பூநிலாய் 5மாய், பூமிக்கு 5 குணம் இருக்கு மொத்தம். முக்கியமாக அதனுடைய குணம் மனம், சுகந்தம் தான். ஆனாலும் இந்த பூமிக்கு 5 இருக்கு. ஆகாசத்தினுடைய குணம் சப்தம் இருக்கு. ஏன்னா பூமி சுத்தச்சே டர்ன்னு ஒரு சத்தம் வரும். விஞ்ஞானிகள்லாம் அதை கண்டுபிடிக்கிறான். பூமிக்கு சப்தம் உண்டு, பூமிக்கு ஸ்பர்சம் உண்டு. தொடலாம், பூமியை தொட்டுக்கலாம், தொட்டு பார்த்துக்கலாம், உணரலாம். அதே படுத்துக்கிறோம், உருள்றோம், பிறல்றோம், பூமியை தொட்டு பார்க்கலாம். அதே மாதிரி பூமியினுடையதான ரூபம் தெரியறது கண்ணுக்கு, அதுக்கு ரூபமும் உண்டு. அதுலேருந்து தான் சுவையும் வருது, அதுக்கு ஒரு மனமும் உண்டு. எல்லாமே பார்க்குறோம் இல்லையா. அது பூநிலாய 5, பூமிக்கு 5 குணம். அதுக்கு மேலே இருக்கக்கூடியதான தண்ணீர் அப்படின்னா புனற்கண்ணின்ற 4மாய், அதுக்கு இந்த மனத்தை தவிர்த்து மிச்ச 4 குணம் இருக்குது அப்படின்னு ஒன்றொன்னா குறைஞ்சி கடைசியில் ஆகாசத்துக்கு ஒரே ஒரு குணம் தான் சப்தம் அப்படிங்கிற குணம் தான். இது அத்தனையும் நம்ம எதுக்காக சொல்லிட்டு வரோம்னா, எப்படி முதல்ல உலகம் படைக்கப்பட்டது அப்படிங்கச்சு முதல்ல பகவானுடைய உள்ளேந்து எது வெளியில் வருது அப்படின்னா முதல்ல பிரகிருதி அப்படிங்கிறது வருது. அந்த பிரகிருதியிலேருந்து ஆரம்பித்து 24 தத்துவங்களை பகவான் உண்டாக்கினான். இதெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி நினைக்காதீங்கோ. இதெல்லாம் வேதாந்தம் சிருஷ்டி தெரிஞ்சுக்கணும். அவாவா பைபிள்லையோ குரான்லையோ உலகம்லாம் எப்படி உண்டாச்சுன்னு தாறுமாறுமா சொல்லிட்டு போகிறா. அப்போ சத்தியத்தை நம்மளாம் சொல்லி என்னைக்கு கேட்கணும். பாகவத புராணத்துலலாம் ஆரம்பத்திலே வருது, ராமாயணத்தில் வருது, பாகவதத்தில் வருது, மகாபாரதத்தில் வருது. எப்படியெல்லாம் உலகம் உண்டாச்சுன்னு ஆழ்வார்கள் பாடுறா. அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் 7 மால் வரை முற்றும் உண்ட கண்டம் கண்டீர். பிரளய காலத்தில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை முழுங்கி விடுறார். திருப்பி எப்படி உமிழறார் எல்லாத்தையும் அப்படின்னு இருக்கிறதுனால இது அத்தனை 24 தத்துவங்கள் மொத்தம். அதுதான் பிரகிருதின்னு பேர். பிரகிருதின்னு ஒரு தத்துவம், அது ஜீவாத்மா அப்படின்னு ஒரு தத்துவம். நம்ம எல்லாரும் ஆத்மாவே தவிர சரீரம் இல்லை. இந்த சரீரம்லாம் பஞ்சபூதத்தினால் ஆனது. இன்னைக்கு இல்லாட்டாலும் ஒரு நாள் அழிய போடுது. எல்லாரும் கியூ சிஸ்டத்தில் நிற்கிறோம். எது என்ன சாவுக்கு. மரணத்தில் கியூ சிஸ்டம் இருக்குது. அதில் இன்று சாதல் நின்று சாதல்னார் ஆழ்வார். இன்னைக்கு சாக போகிறோம், இல்லை 4 நாள் இருந்து கழித்து சாக போகிறோம். அது ஒரு பெரிய கியூ நிற்கிறது. நமக்கு டேர்ன் வரைச்சு நம்ம உயிர் போயிடும். பின்னாடி வரவாள்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவர் போயிட்டார், இவர் போயிட்டார். 4 பேர் அழுவா, 4 பேர் சிரிப்பா. ஒழிஞ்சான் அந்த பையன். என்னைக்கிடா ஒழிவான்னு பார்த்தா ஒழிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு 4 பேர் சொல்லுவா. ஐயோ போயிட்டாரே அப்படின்னு அழறவாளும் இருப்பா. இதான் உலகம். அப்போ ஜாதசகி துருவ மிருத்யுகு அப்படின்னு கீதையில் கண்ணன் சொல்கிறான். பிறந்ததெல்லாம் ஒரு நாள் செத்து தான் ஆகணும்பா. சாகாத அப்படியே இருக்கணும்னு வரலாம் கேட்டு வாங்கி கூட இரண்யகசிபெல்லாம் செத்து போயிட்டான். அதில் யாருமே உலகத்தில் சாகாத இருக்க போகிறதில்ல. அப்போ செத்தாச்சுன்னா அடுத்தடுத்த பிறவி உண்டு. நீ பண்ணினதான கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறவி. இன்றைக்கி சில பேர் அரசியல்வாதிகள்லாம் அரசியல் நோக்கத்தோடையோ பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ ஜாதி ஒழிகன்னு கொடியை பிடிக்கிறான். நமக்கு கூட ஆமாம்மா ஜாதியெல்லாம் ஒழிஞ்சு கொடுத்துனா நன்னா தானே இருக்கும் அப்படின்னு தான் தோன்றது நமக்கெல்லாம். ஆனால் ஒழிக்க முடியலையே.
75 வருஷமா கத்துறானுங்க, ஒன்றும் முடியல. ஏன்னா ஜாதியை ஒழிக்க முடியாது. எல்லாத்துலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கு. உலகத்துல ஏற்றத்தாழ்வோடு தான் எல்லாமே இருக்கு. ஒருத்தர் சிவப்பா இருக்காருன்னா ஒருத்தர் கருப்பா இருப்பார். எல்லாரும் சிவப்பா இருக்கணும், எல்லாருமே கருப்பா இருக்கணும்னு கிடையாது. சில பேர் அழகா இருப்பா, சில பேர் கோரமா இருப்பா, சில பேர் ஆரோக்கியமா இருப்பா, சில பேர் வியாதியோடு இருப்பா, சில பேர் கோடீஸ்வரனா இருப்பா, சில பேர் ஏழையா இருப்பா. எல்லா ஏற்றத்தாழ்வு இருக்கா மாதிரி ஜாதியிலேயே ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. ஜாதி இப்போ மல்லியில் எடுத்துனா எவ்வளோ ஜாதி இருக்கு. மல்லியிலே ஜாதினே ஒரு மல்லி இருக்கு, வேறே ஜாதினே பேர். முல்லைன்னு தனியாக இருக்கு, செண்டு மல்லின்னு இருக்கு, அடுக்கு மல்லின்னு இருக்கு, இதை மாதிரி நித்திய மல்லின்னு இருக்கு. மல்லியில் எத்தனை ஜாதி இருக்கு. அவன் வாழைப்பழம்னு போய் கடையில் வாங்க போனால் எத்தனை ஜாதி இருக்கு. இது ரஸ்தாளிங்கிறான், இது பூவம்பழம்ங்கிறான், இது மொந்தம்பழங்கிறான், இது பேயம்பழங்கிறான், இது பச்சை பழங்கிறான், இது ஒவ்வொரு எத்தனை வெரைட்டி இருக்கு பழத்தில். மாம்பழம் போய் வாங்கலான்னு போனால் சீசனில் இது சேலம் மல்கோவான்றான், இது சப்பட்டேன்னு வாங்க, அதுக்கு பங்கனப்பள்ளின்னு பேர். அது மாதிரி ரசாலான்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி பெங்களூர் மாம்பழம் இருக்குது. இது மாதிரி மாம்பழத்தில் எத்தனை ஜாதி இருக்குது. ஏதாவது ஒன்று ஒழிக்க முடியுமா? போச்சதே என்ன ஜாதி வாங்க போறீங்கன்னு கேட்டுட்டு அந்த ஜாதியை குழுன்னு கேட்டு வாங்கி அதுக்கு இவ்வளோ விலைன்றான். ஜாதிக்கு ஏற்ற விலை. நம்ம வீட்டில் ஒரு நாய் வாங்கணும்னு போனால் கூட, நாய்க்குட்டி வாங்கணும் அப்படின்னு போனால் கூட நாய்க்குட்டிக்கு விலை வித்தியாசப்படுது. எல்லா நாய்க்குட்டியும் ஒரே விலை கிடையாது. அது அல்சேஷன்னா ஒரு விலை, அப்புறம் இது லேபர் டாக்னா ஒரு விலை, அதுலேயே பம்ரேனியன்னா ஒரு விலை, நாட்டு நாய்னா ஒன்று, ராஜபாளையம்னா ஒன்று, கோம்பன்னா ஒன்று, அதே மாதிரி இந்த வெளிநாட்டிலலாம் ஹச்சுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அது மாதிரி நாய். இந்த மாதிரி நாயில் எவ்வளோ ஜாதி இருக்குது, அதுக்கு ஏற்ற விலை. எல்லாம் 5000 ரூபாய் கொடுத்தா கிடச்சிருது. அது 20,000 30,000 50,000லாம் இருக்குது வித்தியாசம். எல்லாத்துலேயும் ஜாதி இருக்குது. குதிரையில் போனால் ஜாதி இருக்குது, புலியில் கூட ஜாதி இருக்குது, சிங்கத்தில் கூட ஜாதி இருக்குது, குரங்குகளில் எத்தனை ஜாதி இருக்குது. கருங்குரங்கு, மனுஷ குரங்கு, சிம்பான்சி, கொரில்லா, எத்தனை வெரைட்டி இருக்குது. வால் நீண்ட குரங்கு, சிங்கமுக குரங்கு, எத்தனை குரங்குகள் இருக்குது வெரைட்டி. அப்போ என்னடா எல்லாத்துலேயும் இருக்குது ஜாதி. இப்போ ஜாதியை ஒழிக்கணும்னா மனுஷனில் மட்டும் ஜாதி ஒழிக்க முடியாது, எல்லாத்துலேயும் ஒழிச்சாதான். இதுலேயே தேவாளியும் ஜாதி இருக்குது. அதனால் உண்மையை தெரிஞ்சுட்டு விட்டோம்னா பேதமே வராது, சண்டைக்கே வழி இல்லை. ஏண்டானா நீ என்ன கர்மா பண்ணினியோ முன்னாடி அதுக்கேற்ற மாதிரி பிறவி கிடைக்கும். இன்னும் பண்ண முடியாது. நீ நாயா ஏன் பிறந்து குலைக்கிற, அதுலேயே சொறி நாயாக இருக்கா, ஒரு பெட்ரூமில் படுத்துக்கிற, சோஃபாவில் படுத்துக்கிற நாயாக இருக்கோ, அது கர்மமே. அது எதுக்கு? பால் சாதம் சாப்பிட்றது இருக்குது, அல்லது கறி சாப்பிட்ற நாயும் இருக்குது. அது எதுக்கு? என்ன இந்த ரோட்டில் என்னென்ன கிடைக்கிறதோ நக்கி சாப்பிட்றதும் இருக்குது, மலத்தை போய் நக்கிற நாயும் இருக்குது. அது எதுக்கு? வித்தியாசம் இருக்குது. கர்மவேன. புழு இப்படி நெளிஞ்சிட்டு இருக்கு, சாக்கடையில் போய் நெளிஞ்சிட்டு இருக்கு, புழு பார்த்தா பரிதாபமாக இருக்குது, அதனுடைய கர்மவேன. அப்படி ஒரு பிறவி. ஆனால் இதுக்கெல்லாம் காலம் முன்னாடியே சாதுர்வர்ணியம் மயாசிரஷ்டம் குணகர்ம விபாகசா. கீதையில் கண்ணபிரான் சொல்கிறான், சாதுர்வர்ணியம் பிராமணன், சத்ரியன், வைஷ்யன், சூத்ரன் அப்படிங்கிற இந்த 4 நான் தான் படைத்தேன். கண்ணனே சொல்கிறான். கண்ணன் ஒன்றும் பிராமணன் இல்லை, கண்ணன் யாதவன். யாதவன்றது வைசியன். அவன் சொல்கிறான் நான் தாண்டா படைச்சேன்னா அவன் கடவுளாக இருக்கிறதுனால சொல்கிறான் நான் தாண்டா படைத்தேன். அவாவாளுடைய குணத்தையும் அவாவாளுடைய கர்மாவையும் பொறுத்து தான் நான் படைச்சேன். குணகர்ம விபாகசா. குணகர்ம விபாகசகான போன ஜென்மாவில் நீ என்னென்ன குணத்தோடு இருந்தியோ, போன ஜென்மாவில் நீ என்னென்ன விதமான கர்மாக்கள் பண்ணியோ அதனுடைய பலாபலனை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஜென்மாவில் உனக்கு பிறப்பு கொடுத்து ஏற்றத்தாழ்வோடு தான் கொடுக்க முடியும். ஆயுசும் எல்லாருக்கும் ஒரே கரெக்டாக 100 வயசு ஆனால் அவள் போயிடுவா அப்படின்னு இல்லையே. வயிற்றிலேயே செத்து பிறக்கிறது, அபார்ஷனமே ஆகிடுறது, 2-3 மாதம் கருவே கலைஞ்சி போயிடுது, இல்லை 8 மாதத்தில் குறப்பிரசவமாக பிறந்து செத்து போகிறது, செத்தே பிறக்கிறது உண்டு, பிறந்தவுடனே சாகிறது உண்டு, 1 வயசு இருந்துட்டு செத்து போகிறது உண்டு, 5 வயசுக்கும் சாவு உண்டு, 50 வயசுக்கும் சாவு உண்டு, 100 வயசுக்கும் சாவு வரமாட்டேங்கிறது. இன்னும் எல்லாரும் எப்படா போய் தொலை இந்த கழவன்னு சொல்லிட்டு இருப்பா, நான் போக மாட்டேங்கிறது. அப்படிங்கிற வித்தியாசத்தை பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஆயுசுலேயும் வித்தியாசம் இருக்குது, எல்லாத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. சில பேர் ஹைட்டாக பிறக்கிறா, சில பேர் குட்டையாக பிறக்கிறா. நாயில் கூட குட்டை ஜாதின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயும் இருக்குப்பா ஏற்றத்தாழ்வு ஒரு நாள் ஒழிக்க முடியாது. சும்மானா கொடி பிடிக்கலாம். தீண்டாமை ஒழிக, ஜாதி ஒழிக, கத்துறவனே முதல்ல போய் அவன் வீட்டில் பொண்ணு பார்க்கணுன்னா நம்ம ஜாதியில் நாடார் ஜாதியா தேவமார் ஜாதியான்னு போய் பார்ப்பான். எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் வாசல் எதுக்கு வேலைக்காரன், அவனை தூக்கி உன் வீட்டில் பெட்ரூமில் படுக்க வைங்க, அவன் பக்கத்தில் ஏசி ரூமில். அவனுக்கு என்ன சம்பளம் 2000-3000 கொடுக்குது. எவன் சொல்கிறானோ அவனே அப்படி தான் வச்சுருக்கணும். ஏன்டாண்ணா இதெல்லாம் சும்மா நம்மளை ஏமாத்துற வேலை. இதை காட்டிலும் ஒரு காலத்தில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிறிஸ்துவம் வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஒத்துமையாக தான் இருப்போம். சண்டாளனும் ஒத்துமையாக இருப்பான், எல்லாரையும் மதிப்பான்.
பிராமணால் எல்லாரையும் மதிப்பா, எல்லாரும் பிராமணால மதிப்பா, ஒருத்தர் மதிப்போட பழகினா. அதெல்லாம் ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி காடுவெல் அப்படிங்கிற ஒருத்தனோ, போப் அப்படிங்கிறவனோ வெளிநாட்டில் பிரிட்டிஷ்லேருந்து அவன் வந்தான். இங்கே அவனுடையதான மதத்தை இங்கே பிரச்சாரம் பண்ணணும்னு வந்தான். தமிழ்நாட்டுக்கு தான் முதல்ல வந்து இறங்கினா. நம்மளுடைய துர்பாக்கியம். அதுவும் சென்னையில் வந்து கப்பலில் இறங்கிட்டு அங்கேருந்து நடந்தே திருநெல்வேலி போனால், திருநெல்வேலியில் போய் 250 வருஷமாக பிடிச்சி ஒரு 10% பேரை மாற்றிவிட்டான் கிறிஸ்தவ. 250 வருஷத்தில் ஹிந்துக்கள்லேருந்து பிடிச்சி ஆடை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஒரு 10% மாற்றினா, முஸ்லீம்கள் ஒரு 10% மாற்றினா, மிச்சவாடெல்லாம் இந்துக்கள் பேரோடு தான் இன்றைக்கி இருக்கா. 140 கோடி பேரில் ஒரு 20% போயிடுது. மிச்சவாடெல்லாம் இன்னும் அப்படி தான் 120 கோடிக்கு மேலே இப்படி தான் இருக்கா சொல்லப்போனால். அப்போ மாற்ற முடியல. ஏன்னா இந்த மண் வந்து அப்படி ஒரு பக்தியை ஊட்டுறது, ஆஸ்திகத்தை ஊட்டாத போயிடல. நாஸ்திகம் பேசுகிறவங்க கூட எத்தனை நாளைக்கு நாஸ்திகம் பேசுவான்? கடவுள் இல்லைன்னு எத்தனை நாள் சொல்ல முடியும்? ஒரு சமயம் இல்லாட்டாலும் ஒரு சமயம் டாக்டரே ஆனாலும் காட் இஸ் கிரேட்னு கையை வச்சிடும். இனிமேல் கடவுள் பார்த்தா தான் உண்டு, நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு, இனிமேல் கடவுள் பார்த்து உன்னை வாழ வச்சாதான் உண்டுன்னு சொல்லி கடவுள்கிட்ட தான் முடிக்கிற அவளும் ஒன்றும் பண்ண முடியாது. சயின்டிஸ்ட்லாமும் எல்லாருமே அப்படிதான், விஞ்ஞானிகள் கூட ஏதோ ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்றா. அப்படிங்கிறச்சு இந்த அண்ட சராச்சரங்களும் பகவான் எப்படி படைச்சான், எப்படி காக்கிறான், எப்படி அழிக்கிறான் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப விஸ்தாரமாக பாகவத புராணத்துலேயோ அல்லது ஒரு கால் பாரதத்துலேயோ ராமாயணத்துலையோ விஸ்தாரமாக சொல்லியிருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே தெரியாத இருக்கக்கூடாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் நான் சொல்லிட்டு வரேன். அப்பேற்பட்டதான எல்லா ஜீவராசிகளும் இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன ஜீவராசிகள் இருக்கோ அத்தனையும் ஒரு நாள் இல்லாட்டாலும் ஒரு நாள் வைகுந்தம் தான் போயாகும். நீ கிறிஸ்தவனாக பிறந்தவன், அதுக்காக இயேசுடைய லோகம்னா அதான் இயேசு தான் செத்து போயிட்டாரு. சிலுவையில் அடித்து சாகடிச்சாச்சு. ஒரு கடவுள்னு சொன்னால் அவனை போய் இப்படி ஆணியை போட்டு அடித்து சிலுவையில் உடம்பு போகிற தள்ள முள்ளு கிரீடம் வச்சு அப்படியே சாவிடா அப்படின்னு ஒருத்தர் தண்டனை கொடுக்குறாளானா, கடவுளாக இருந்தால் பேர்பட்ட தண்டனை அனுபவிக்கணுன்ற அவசியம் இல்லை. ராமர் அப்படியே மறைஞ்சு போனார், கிருஷ்ணன் அப்படியே மறைஞ்சு போனார், வாமன பகவான் மறைஞ்சு போனார், எல்லாம் மறைஞ்சு விட்டார்னு நம்ம சொல்கிறோம். தோன்றினார் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. ஆண்டா சொல்றா, தோன்றினா ஆவிர்பாவம், மறைஞ்சு போயிட்டான் அந்தர்தானம் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். எல்லா அவதார புருஷாலயம் பகவான் அவதாரம் பண்ணாலே தோன்றுவான் மறைவான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருக்கச்சு இவாள்லாம் எடுத்துப்பாரு, ஒரு கல்லை விட்டு அடித்தா ஓடியே பல மைல் ஓடினான்னு ஒரு கதை. அது முஸ்லீம்களுடையதான கடவுளை அவா சொல்கிறான். இவன் என்னடானா சிலுவையில் அடித்து சாகடிச்சு விட்டா அப்படின்னு. இதெல்லாம் எப்படி தெய்வம் நமக்காக ரத்தம் சிந்தினா, அதனால நமக்காக இயேசு ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொன்னானா நம்மளால முட்டாளான நம்ம கேட்டோமான இயேசுவை பார்த்து உன் ரத்தத்தை எனக்காக சிந்துன்னு. நம்ம எவன் கேட்கவும் மாட்டோம். அவன் ரத்தம் நமக்கு என்ன தெரியும்? அல்பத்தினுடைய ரத்தம்லாம் நமக்கு என்ன தெரியும்? இன்னும் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு நம்ம என்ன ரத்த காட்டேரியான்னா பிசாசான்னா? பிற இயேசு எதுக்காக ரத்தத்தை? நம்ம ராமரும் தான் யுத்தத்தில் ரத்தம் சிந்தினார், கிருஷ்ணனும் தான் மகாபாரதத்தில் ரத்தம் சிந்தினார். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெரியவா யாராவது இல்லை இதிகாச புராணங்கள்லையோ ராமனோ கிருஷ்ணனோ நமக்காக ரத்தம் சிந்தினார் அப்படின்னு ஒரு பேச்சு கூட நம்மெல்லாம் சொல்ல மாட்டோம். பிற எதுக்கு ரத்தம் சிந்தினார்? தர்மத்துக்காக ரத்தம் சிந்தினார், தர்மத்தை நிலைநாட்ட ரத்தம் சிந்தினாரே தவிர நமக்காக ரத்தம் சிந்தினார்னு நம்மளாம் உபன்யாசத்தில் சொல்ல மாட்டோம். ஏன்னா புராணத்துலேயும் இப்படி சொல்லலை. அப்போ இதெல்லாம் என்னடா, அதெல்லாம் தெய்வங்களே இல்லை சொல்ல போனால். எவ்வளவு கொடுங்கோலனாக இருந்தால் அந்த இயேசுவை இப்படி சிலுவையில் அடித்து சாவிடா அப்படின்னு காக்கா கழுகு கொத்தட்டம் உயிரோடியே அப்படின்னு விடணுமானா தண்டனை கொடுக்கணுமானா எவ்வளவு கொடுங்கோலன். அது கடைசியில் என்ன ஃபாரின்காரனே அதை ஒத்துக்கிறோம். அவரை போல கொடுங்கோலன் இன்னொருத்தர் கிடையாது. நம்ம ஊர்லெல்லாம் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அப்படியே கருணாமூர்த்தி அன்பே வடிவமானவர் அப்படி இருந்தால் அவரை ஏன் சிலுவையில் அடைக்கணும்? கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம பகவான்லாம் அப்படி இல்லை, வந்தான்னா தர்மத்தை நிலைநாட்டுறான், மறைஞ்சு போயிடும். தோற்றம் மறைவு தான் அப்படிங்கிறதுல ஒரு ஆச்சரியம். அப்படி ஆச்சரியமான பகவான் வைகுண்டத்திலேருந்து இறங்கி வரார் அப்படிங்கிறதுக்கு தானே அவதாரம்னு நேற்றே கேட்டோம். அவதருணம் அப்படின்னா ஒரு சம்பவம். சம்பவாமி யுகே யுகே, சம்பவிக்கிறது. திடீர்னு பார்த்தா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி நடமாடுவார், திடீர்னு பார்த்தா மறைஞ்சு போயிடுவார். ஒரு சரித்திரம். இவ்வளோ வருஷம் பூமியில் நடமாடிட்டு சில தர்மத்தையோ சரித்திரத்தையோ லீலைகளையோ ஸ்தாபிதம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிடுவார். அப்படிங்கிறதுனால வைகுண்டத்திலேருந்து பகவான் இறங்கி வரான். ஆனால் பொதுவாக வைகுண்டத்தை பற்றி எப்படி இருக்கும் சுவாமி, வைகுண்டம் எப்படி போகணும், என்ன வழி, அது எப்படி இருக்கும் அந்த உலகம், கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறேளா அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறதுக்கு என்ன நான் தயார். கேட்டுட்டேன்னா வீட்டுக்கு உருப்படியே போக மாட்டேன். யாரும் இன்றைக்கே உயிர் போயிட்டா தேவலாம் நேரம் வைகுண்டம் போயிடலாம் அப்படின்னு ஆசை பிச்சுன்னு வரும். அவ்வளவு ஆனந்த சாகரம் அப்படி இருக்கும் வைகுண்டம்னா.
அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியுமே சுவாமி, நீங்கள் போயிருக்க வேண்டியது வைகுண்டம்னா. நான் வைகுண்டம் போகிறதுக்காக வரல, இருக்கிறவாளுக்கெல்லாம் வைகுண்டத்துக்கு அனுப்புறதுக்காக வந்துட்டோம். ஒரு ஆச்சாரியரும் எல்லாரும் எத்தனை பேர் சமாஷனம் பண்ணிக்க போகிறாள், எத்தனை பேர் தீட்சை எடுத்துக்க போகிறாள், எத்தனை பேர் திருமண் காப்பிட்டுக்க போகிறாள், எத்தனை பேர் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்க போகிறாள், எத்தனை பேர் இதே ஜென்மாவில் வைகுண்டம் கிடைக்க போகுது, அதை பார்க்க வந்தவனே தவிர நான் வைகுண்டம் போய் உட்காண்டேன்னா எனக்கு என்ன லாபம்? நான் வந்திருக்கிறது பெருமாள் என்னை அமைச்சிருக்கிறதே இத்தனை பேருக்கும் அங்கங்கே கிராமம் கிராமம் ஊர் ஊராக போய் எல்லாரையும் நீ வைகுண்டத்துக்கு அனுப்புடா. நாரதரே அப்படிதான் போனேன், வைகுண்டத்துக்கு போயிட்டு இனிமேல் இங்கேயே இருந்துடுறேன், வந்துட்டேன் நான் இங்கேயே இருந்துடுறேன். அட சுயநல புலியாக்கிய, நீ மட்டும் வைகுண்டம் வந்தால் போருமா? ஊர் ஊரா போ, அரண்மனைக்கும் போ, குடிசைக்கும் போ, உலகம் பூரா சுத்து, வாய் நிறைய நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டே கேட்கறவெல்லாம் வைகுண்டம் வருமா. எல்லாருக்கும் வைகுண்டம் கொடுத்துட்டு அப்புறமா வாணி வைகுண்டத்துக்கு அப்படின்னு நாரதனை சொல்லிவிட்டாருன்னு பாகவத புராணமே சொல்லும். பகவானே ஒரு வீணையை சிருஷ்டி பண்ணி கையில் கொடுத்துட்டு நீ நாராயண நாமத்தை பஜனை பண்ணிகிட்டே போ, எங்கே போறியோ எல்லாரும் வைகுண்டம் வருவா அப்படின்றதுனால அந்த வைகுண்டம்ன்றதை பற்றி வர்ணனையை கேட்டுவிட்டோம்னா பாகவதாதி புராணங்கள்லேயும் இருக்குது. ராமானுஜரே நேராக போய் பார்த்துட்டு வந்து ஒரு கத்தியம் எழுதியிருக்கார், வைகுண்ட கத்தியம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமாக இருக்கும், அதெல்லாம் கேட்டோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்பேற்பட்ட வைகுண்டத்தை விட்டு பகவான் இறங்கி இறங்கி வரதுடைய நோக்கம், ஒரு ஆத்தங்கரையில் ஒரு அம்மா துணி துவைச்சிருக்கா, 4 குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு. அந்த 4 குழந்தைகளும் அந்த ஆத்தங்கரையில் ஓடி ஆடி பந்து போட்டு விளையாடின்னு இருக்கு. அம்மாவோ சுவாரஸ்யமாக துணி துவைச்சிட்டு இருக்கா. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த 4-5 குழந்தைகளும் விளையாடிந்தது பந்து போய் விழுந்துடுத்து ஆற்றுல, நதியில் விழுந்துடுத்துன்னு உடனே என்னன்னா இந்த குழந்தைகள்லாம் வேகமாக ஆர்வத்தோடு அந்த பந்தை எடுக்கணுமாக்கும்னு நினச்சி வேகமாக போக அந்த ஆற்றுல பிரவாகம் அதில் அடிச்சுன்னு போகுது. 4 குழந்தையும் அடிச்சுன்னு. இந்த அம்மா அங்கேருந்து குயோ குயோன்னு கத்துறா, யாராவது வந்து காப்பாற்றுங்களே, 4 குழந்தை எனக்கு 4 அடிச்சுன்னு போகிறதே, யாராவது காப்பாற்றுங்கோன்னு கத்தி பார்த்துட்டு ஒருத்தர் கூட வரல அப்படின்னா சரி போனா போட்டோம், 4 குழந்தையும் செத்து போனா போட்டோம் அப்படின்னு விட்டுருவாளான்னா ஒரு தாய் பெத்தவள். பின்ன நான் தனக்கு நீச்சல் தெரியுமோ தெரியாதோ, காப்பாற்றுறதுக்கு சக்தி இருக்கோ இல்லையோ, அந்த ஆற்றுல தானும் விழுந்தாவது ஒன்னையாவது காப்பாற்ற மாட்டோமா அப்படின்னு எப்படி அந்த ஆற்றுல விழுவலோ அது மாதிரி சம்சாரத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் அந்த நாராயணனுடைய குழந்தைகளாக போயிட்டதுனால இவாள்லாம் அந்த ஆற்று வெள்ளத்தில் எப்படி போகிறாளோ அது மாதிரி சம்சாரமாகிய சாகரத்தில் இங்கே விழுந்து கிடக்கிற ஜீவாத்மாக்களை தான் கரையேற்றணுன்ற ஆசையினால், அதை காப்பாற்றணுமேன்ற ஆசையினால தானே வைகுண்டத்திலேருந்து சம்சாரத்தில் குதிக்கிறாங்க. அதுக்கு தான் அவதாரம்னு பேர். வந்தால் ஒரு 4 பேரையாவது வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போகலாமே அப்படிங்கிற ஆசையில் தான் 4 ஜீவனாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஆசையில் தான் வைகுண்டத்துலேருந்து இறங்குறார் அப்படிங்கச்சு. அப்போ பகவான் அந்த வைகுண்டத்துலேருந்து இறங்கி வரதுல ரொம்ப சுலபமாக நமக்கு கிடைச்சது அவதாரம் எதிரான கோவிலில் இருக்கிற பெருமாள் தான். அர்ச்சாவதாரம் அப்படின்னு ஆதிசங்கரர் கூட சொல்கிறார், சகிருத பியேன முராரி சமச்சா, ஒரு முறையாவது அந்த கண்ணபிரானாகிய முராரியை அர்ச்சனை பண்ணியிருக்க வேண்டாமான்றார். ஒரு தரமாவது உன் வீட்டில் ஒரு ஃபோட்டோவான கிருஷ்ணனை வச்சுட்டாவது ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு பூஜை பண்ணியிருக்க வேண்டாமா மனுஷனா பிறந்ததுக்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. எல்லாருக்கும் ஒரு பாக்கியம், அவாவா வீட்டிலேயே பெருமாளை வச்சுன்னு பூஜை பண்ணலாம். அல்லது கோவில்லன்னா இது கர்மா, கோவிலில் பூஜை பண்ணுறதுன்னு உலகக்ஷேமத்துக்கு ஊர்க்ஷேமத்துக்குன்னு பண்ணுற கர்மாவாக இருக்கிறதுனால கர்மாக்களுக்கு தான் ஜாதி பேதம் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜாதி பேதம் எதுக்குடானா கர்மாக்கள் பண்ணுறதுக்கு தான் ஜாதி பேதம். இப்போ ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கோ, ஞானத்தை அடையிறதுக்கோ, பக்தி பண்ணுறதுக்கோ, பஜனை பண்ணுறதுக்கோ, உபன்யாசம் கேட்கறதுக்கோ, அல்லது நீங்கள் சரணாகதி பண்ணுறதுக்கோ, வைகுண்டம் போகிறதுக்கு கூட ஜாதி பேதம் கிடையாது. யார் வேணால் வைகுண்டம் போகலாம், யார் வேணால் சரணாகதி பண்ணலாம், யார் வேணால் பஜனை பண்ணலாம், யார் வேணால் உபன்யாசம் கேட்கலாம், எல்லாரும் ஞானத்தை அடையலாம். இதுக்கெல்லாம் ஜாதி பேதம் சொல்ல, கர்மாக்கள் பண்ணச்சே தான் நீ என்ன ஜாதி அப்படின்னு. வேதம் ஓதுவது வேதியர் கழகு அப்படின்னு ஔவையார் கூட சொல்கிறா இல்லையா. வேதம் ஓதனமான வைதிகாலான பிராமணாளுக்கு தான் அது உரியதுன்னு இருக்கிறதுனால அவள் தான் வேத முறைப்படி ஆகம முறைப்படி கோவிலில் பூஜை பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்காளே தவிர கர்மாக்கள்னு வரைச்சே தான் ஜாதி பேதமே தவிர. ஆனால் பக்தி, ஞானம், வைராக்கியம், நாம சங்கீர்த்தனமான பஜனை, உபன்யாசம் கேட்கறது. இப்போ நீங்கள்லாம் உட்காந்துருக்க, நீங்கள்லாம் யார் என்ன ஜாதின்னு பார்த்துட்டா நான் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் பாக்கியவான்கள் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த அந்தியூர்லேயே இவெல்லாம் பாக்கியசாலிகள் வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா பாக்கியம் இல்லைன்னா வந்து கேட்க முடியாது. அதுவும் திருப்பதி மகாத்மா கேட்க முடியும். ஏதோ ஒரு உபன்யாசம் கேட்கணும்னாலே அதுக்கு பாக்கியம் வேணும். அப்படிங்கிற திருப்பதி மகாத்மியம் அப்படின்னு வந்து உட்காரணும், ஒரு ஆச்சாரியர்கிட்டேருந்து கேட்கணும்னா அதுக்கு பெரிய பாக்கியம் வேணும், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்பேற்பட்டதான பாக்கியம் இருக்கிறவளை பார்த்துட்டு நீ என்ன ஜாதி நான் கேட்பான்.
யார் என்ன ஜாதின்னு தெரியாது. இல்லை பிராமணாலும் இருப்பா, க்ஷத்திரியாலும் இருப்பா, வைசியாலும் இருப்பா, சூத்ராலும் இருப்பா, சண்டாளர்கள் கூட இருப்பா. எல்லாருக்கும் ரைட் உண்டு. யார் வேணா முன்னாடி வந்து உட்காரலாம். நான் ஆசையாக கேட்குறேன். கடைசியில் பிரசாதம் எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு தானே இருக்கு. அப்போ என்னடா எல்லாருக்கும் ஒரு ரைட் உண்டு. அத்தனை பேருக்கும் பிறப்பு உரிமை. எதிரான வைகுண்டம் அடையணும். எல்லாம் வைகுண்டம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார். எல்லாருக்கும் பாக்கியம். பகவான் அதுக்காக தான் இறங்கி இறங்கி வரார் அப்படிங்கச்சு. அதுக்கு தானே 4வது அத்தியாயத்தில் கீதையில் சொன்னார், யதா யதாகி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரதா அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம் ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா. பகவான் சொல்கிறான், என்னுடைய ஜென்மா இருக்கே, அவதாரம்னு நான் பண்ணுறேனே, அது திவ்யம். திவ்யம்னா உலகத்தில் குழந்தைகள்லாம் பிறக்கிறதே அது மாதிரி கிடையாது. என்னுடைய பிறப்பு நான் தோன்றேன், என் இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பிறவி எடுத்துக்கிறேன். ஒரு க்ஷத்ரியன் வீட்டில், ராஜா வீட்டில் ராஜகுமாரனாகவும் வந்து பிறப்பேன். ஒரு யாதவன் வீட்டில் வசுதேவனுக்கு பிள்ளையாகவும் வந்து பிறப்பேன். வசுதேவனுக்கு பிள்ளையா யாதவனா பிறந்த வைசியர் வீட்டில் அங்கேருந்து போனோம்னா கோணார் வீட்டில் போய் வளர போயிட்டேன். ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. நான் பிராமணனாகவும் வந்து பிறப்பேன். வாமனாவதாரத்தில் பிராமணனா பிறந்தேன், க்ஷத்ரியனா பிறந்தேன் ராமாவதாரத்தில், வைசியனா பிறந்தேன் கிருஷ்ணாவதாரத்தில், கலியுகத்தில் சூத்ரனா பிறந்தேன். கலியுகத்தில் எதிராக நான் நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வார் பகவானுடையவே அவதாரம். அவர் நாடார் ஜாதி, வழுதி வளநாடன் அப்படின்னு சொல்லிக்கிறார். நாடார் ஜாதிங்கிறது சூத்திர ஜாதி தான். ஆனால் நம்மாழ்வார தலைக்கு மேலே வச்சு கொண்டாடும். என்ன ஜாதின்னு பார்க்கறது இல்லை. நீ எந்த ஜாதியில் கீழ் ஜாதியில் பிறந்திருந்தாலும் நீ கிருஷ்ண பக்தனாக இருந்தால் நீ உயர்ந்தவன். கிருஷ்ண பக்தி பண்ணாதவன் எல்லாரும் தாழ்ந்தவன் தான். அது பிராமணனாக இருக்கட்டும், சாண்டாளனாக இருக்கட்டும். கிருஷ்ண பக்தி பண்ணலையானா எல்லாருமே தாழ்ந்தவன் தான். கிருஷ்ண பக்தி பண்ணிட்டானா எல்லாருமே உயர்ந்தவன் தான். அந்த அடிப்படை தெரிஞ்சுக்கணும். ஜாதி 2 வழியே வேறில்லைன்னா எது 2 உயர்ந்தது எது, தாழ்ந்தது எது? உயர்ந்தது கிருஷ்ண பக்தி பண்றவா, தாழ்ந்தது அது இல்லாதவா. அந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் இல்லையா கிருஷ்ண பக்தி பண்றதுங்கிறது? அப்போ பகவான் திவ்யம்ன்றான். என்னுடைய அவதாரங்கள்லாம் திவ்யமானது. ஏன் சங்கல்பத்தினால நான் விரும்பி ஒரு ரூபத்தில் வரேன். அன்னைக்கு எனக்கு மத்ஸ்யாவதாரம் ஒரு மீன் ரூபத்தில் காரியத்தை சாதிக்கணும்னு தோணித்து கடலுக்கு அடியில் போய், தண்ணீருடைய அடியில் போய் வேதங்கள் எல்லாம் மீட்டின் வந்து கொடுக்கணும்னு இருந்தது. அப்போ தண்ணீரில் அடி வரைக்கும் போகிறதுக்கான ஒரு பிராணி எதிரான மீன். மீன் ரூபத்தை எடுத்தேன். அதே மாதிரி பூமியை சேத்துக்குள்ள கடந்தது. அந்த பூமியை தூக்கிறதுக்கு சேத்துக்குள்ள முகத்தை விட்டுண்டு உள்ளே போனோம்னா பன்னியால் தான் முடியும். ஆனால் வராக பெருமாளா பன்னி ரூபத்தில் பூமியை தூக்கி கொடுத்து இரண்யகசிபு வரம் கேட்டான். அதனால எந்த மனுஷனாலும் சாவ வரக்கூடாது, எந்த தேவனாலையும் சாவ வரக்கூடாது, உள்ளியும் சாவ வரக்கூடாது, வெளியிலையும் சாவ வரக்கூடாது, மேலேயும் சாவக்கூடாது, கீழையும் சாவக்கூடாதுலாம் பிரம்மாட்ட வரம் கேட்டான். எந்த ஆயுதத்தினாலையும் சாவ வரக்கூடாது, எந்த உயிருள்ள வஸ்துவாலும் சாவ வரக்கூடாது, எந்த உயிரற்ற வஸ்துவாலும் சாவ வரக்கூடாது அப்படின்லாம் பார்த்து ஆக மொத்தத்தில் சாவே வரக்கூடாது எனக்கு அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்டான். பிரம்மா பார்த்தார், மேலே நாராயணன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், எனக்கும் மேற்பட்டவர் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னு ததாஸ்துன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டார். அந்த வரம் வாங்கினதான அந்த கொழுப்பு எல்லா தேவாலயம், அசுராலையும், ராட்சசாலையும், மனுஷாலையும் அடக்கி ஆண்டான். 71 சதுர்யுகம் அரசாட்சி பண்ணியிருக்கான். ஒரு மனுவுடைய ஆயுசு யுகானாம் ஏக சப்தத்தியும் அப்படின்னு பாகவதம் சொல்றது. 71 சதுர்யுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். அது மாதிரி 4 யுகமாக 71 4 யுகங்கள் அவன் அரசாட்சி பண்ணியிருக்கான். அவனுக்கு சாவே உண்டா இல்லையா, இவன் அப்படியே இருக்க போறானா அப்படின்னு தேவாலெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டா. பார்க்கடல்ல பகவான் சொன்னா, யதா தேவேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு. எப்போ அவன் தேவர்களுக்கோ, பசுமாடுகளுக்கோ, பிராமணாளுக்கோ அல்லது பொது ஜனங்களுக்கோ, முனிவர்களுக்கோ எல்லாருக்கும் ஹிம்சை பண்ணுறானோ அப்போ அவனுக்கு எவ்வளவுதான் வரம் வாங்கினவனாக இருந்தாலும் அவனுக்கு அழிவு வரும். அது மட்டும் இல்லை, பிரகலாதனாக அவனுடையவே உள்ள வருவான். அவன்கிட்ட இவன் அபச்சாரப்படுவான், துன்புறுத்துவான். அப்போ நான் அவதாரம் பண்ணி அவனை வதம் பண்ணிடுவேன் அப்படின்னு தேவாள்கிட்ட பகவான் வாக்கு கொடுத்தான். அதுக்கு ஏற்ற மாதிரி பகவான் ஆயுதம், அதாவது உயிருள்ள வஸ்துவாலையும் சாகக்கூடாது, உயிரற்ற வஸ்துவாலையும் சாகக்கூடாதுன்னு அவன் கேட்டான். நகத்தினாலேயே கிழிச்சு விட்டான். ஏன்னா நகம் உயிர் உள்ளதா உயிரற்றதா சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. நகம்ன்றது உயிர் கிடையாது தான், உயிர் உள்ளது தான். ஏன்னா வளர்றது என்னால் உயிர் இருக்குன்னு தெரியுது, ஆனால் போட்டு கிள்ளி எடுத்தோன்னா அதை கட் பண்ணோன்னா வலியே தெரியல. இப்போ உயிர் இருக்கிறது, உயிர் இல்லாதது ரெண்டுமே நகம். ஆயுதமானா நகம் ஆயுதம் இல்லையே, அதனால ஆயுதம் இல்லை. அதில் ஆயுதத்தை கொண்டு வரல, நகத்தாலே கிழிச்சு போடுறார். உள்ளேயும் சாகக்கூடாது, வெளியிலையும் சாகக்கூடாதுன்னா
படிக்கட்டில் வச்சு விட்டார், நிலவாசப்படியில். மேலேயும் சாகக்கூடாது கீழையும் சாகக்கூடாதுன்னா கீழே போட்டு கிழிக்கல, ஆகாசத்தில் வச்சு கிழிக்கல, மடியில் போட்டு விட்டார். மடியிலேயே போட்டு கிழிச்சார். எந்த விதமான மனுஷனாலையும் சாவக்கூடாது, எந்த விலங்காலையும் சாவிடக்கூடாது. நான் இந்த மனுஷனும் இல்லை விலங்கும் இல்லாத நரசிம்மமாக வந்தார். எல்லாம் என்னென்ன மாதிரிலாம் வரோர்ஜிதம்ன்றார், என்னென்னலாம் வரம் கேட்டானோ ஊர்ஜிதமா அத்தனைக்கும் உள்ள இடுக்கில் புகுந்து புகுந்து புகுந்தே பகவான் அவனை கீழ்ச்சி விட்டார். அப்போ இப்போ எனக்கு இந்த இரண்யகசிபுவை கிழிக்கிறதுக்கு இப்போ என்ன ரூபம் ஒண்ணுன்னா, நரம் கலந்த சிங்கமாய் அப்படின்னு நரசிங்கமாக தோன்றினான் அப்படிங்கிறார். இப்போ பகவான் நரசிம்ம அவதாரம் பண்ணா. அப்போ எப்பப்போ எது வேணுமோ அப்பப்போ கூர்ம அவதாரம் பண்ணா. நேற்றே கேட்டோம். இப்போ ஒவ்வொரு அவதாரமும் இச்சாகிரகீதமானது, ஆசைப்பட்டு எடுத்துக்கிற ரூபம் பகவானுக்கு. அதில் பகவான் சொல்றான், ஜன்ம கர்மஜமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா. எவன் ஒருவன் என்னுடைய அவதாரத்தை இது திவ்யமானது, நான் பண்ற காரியங்கள்லாம் திவ்யமானது, உலகத்தில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் பண்றது மாதிரியோ தேவர்கள் பண்றது மாதிரியோ இல்லை, எல்லாமே அப்ராகிருதம் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதுன்னு எவன் தெரிஞ்சுட்டானோ அவனுக்கே அடுத்த பிறவி கிடையாது. பகவானுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சுட்டாலே அவனுக்கு அடுத்த பிறவி கிடையாதுங்கிறார். அப்போ பகவான் சொன்னால், என்ன காரணத்துக்காக பூமியில் நான் அவதாரம் பண்ணுறேன்னா, எதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா. எப்பெல்லாம் தர்மம் க்ஷீண தசையை அடைஞ்சிடுறதோ, அதர்மம் தலைவிரிச்சு ஆடுறதோ, அப்போ மறுபடியும் பூலோகத்தில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் வந்து பிறக்கிறேன். முக்கியமாக பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அங்கே பகவான் சொல்றான், தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக யுகந்தோறும் வருவேன். அப்போ கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகத்தில் 3 யுகத்தில் மட்டும்தான் பகவான் அவதாரம் பண்ணுவார். கலியுகத்தில் கிடையாதாக்கும் நினச்சிக்காத, கலியுகத்திலையும் பகவான் அவதாரம் பண்ணுவார். பாகவத புராணத்திலையும் சொல்வார், சன்னக்கலவு, கலியுகத்தில் மறைமுகமாக வருவார். கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகத்திலாம் ஆயுதங்களோடு வருவார். சங்கு சக்கரம் வில்லு வாள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவார். கதையெல்லாம் கலியுகத்தில் நடனா இந்த மாதிரி சிப்ளா கட்டை அல்லது இந்த மாதிரி டோலு, இதை மாதிரியான அழகாக வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு குடுமியெல்லாம் வச்சுட்டு ஜம்மனு நெத்தியில் நாமம்லாம் இட்டுட்டு ஒரு பாகவதனாக அவதாரம் பண்ணுவார். கலியில் பகவானுடைய அவதாரம் உண்டு. அந்த சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லிட்டார். யுகந்தோறும்னா இப்போ கலியுகத்திலும் உண்டு. இன்னொன்று, தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது கலியில் தான் முக்கியம். கலியுகத்தில் தான் தர்மத்தை நிலைநாட்டணும். ஏன்னா கிருதயுகத்திலாம் 100க்கு 100 பேர் தர்மாத்மாக்களாக இருந்தா, திரேதாயுகத்தில் 100க்கு 50 பேர் இருந்தா, துவாபரயுகத்தில் 100க்கு 5 பேர் இருந்தா, கலியுகத்தில் 100க்கு 100 பேருமே அதர்மம் தான். மொத்தம் கூட நல்லவன் சொல்ல முடியாது. இவனுக்கு அவன் தேவலாம், அவனுக்கு இவன் தேவலாம், இவாளை காட்டில் அவ ரொம்ப நல்லவா அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர, எல்லாரும் பார்த்தோம்னா உள்ள கல்மஷம் இல்லாதவா கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. கலவு கல்மஷ சித்தானாம் பாவத்ரவ்யோபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம். இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் கல்மஷ சித்தம் இருக்கு, அழுக்கோட தான் மனசு இருக்கு. அநேகமாக எல்லாருடைய மனசு எடுத்தால் செப்டிக் டேங்க் மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு நாத்தம், அவ்வளவு அழுக்கு, அவ்வளோ சேரும் சகதியமாக இருக்கும், அவ்வளோ கெட்ட எண்ணங்கள் உள்ளே ஓடிட்டு இருக்கோம். வெளியில் பார்த்தா நான் ரொம்ப நல்லவன் சார், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிப்பான். ஏன்னா அவனே தான் சொல்லிக்கணும், சர்டிஃபிகேட் கொடுத்துக்கணும். எவனும் ஒத்துக்க மாட்டான், யாருமே உருப்படியாக இருக்க மாட்டான் கலியில். கலவு கல்மஷ சித்தானம். காரணம் என்னென்னா, பாபத்ரவியோப ஜீவினாம், பாபத்ரவியத்தை தான் சாப்பிட்டுருக்கு. சாப்பிட்றதெல்லாம் பாபத்ரவியம் தான். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறோமோ அதை மெனக்குன்னு சாப்பிடுவா. எதெல்லாம் சாப்பிடுடானா சாப்பிட மாட்டான். அதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? மாமிசத்தை உட்காந்து தின்னுட்டு இருப்போம். மாமிசத்தை தின்னா நீ விலங்குன்னு தெரிஞ்சுக்கோ. அனிமல்ஸ் தான் சாப்பிடும். அதுக்கு தான் பல்லு அப்படி வச்சிருக்காரு, ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. எதெல்லாம் மாமிசம் சாப்பிடுமோ விலங்குல அதுக்கெல்லாம் பல்லு கூர்மையாக இருக்கும். புலி சிங்கம் கரடியிலேருந்து ஆரம்பித்து நாய் பூனை வரைக்கும் எல்லாத்துக்கும் கூர்ப்பாக இருக்கும். அதே மாமிசமே சாப்பிடாத விலங்கு எதிரான ஆடு மாடு முயல் அல்லது யானை இதுகள்லாம் மாமிசமே தொடாது. காய்கறி உணவு இலை தழை தான் சாப்பிடும். அதுகளுக்கெல்லாம் பல்லு எப்படி இருக்கிறாங்கன்னா தட்டையாக இருக்கும். மனுஷனுக்கு எப்படி இருக்கு? புலி சிங்கம் நாய் பூனை மாதிரி கூர்ப்பாக இருக்கா, இல்லை தட்டையாக இருக்கா ஆடு மாடு மாதிரி? உங்களை தான் கேட்குறேன். இருக்குல்ல. அப்போ மனுஷனுக்கு ஒவ்வாதது, சாப்பிடக்கூடாதது முட்டை மாமிசங்கள்லாம். ரெண்டாவது, அந்த பிராணிகள்லாம் மாமிசம் திங்கிற பிராணியெல்லாம் நாக்க தொங்க போடும். ஆடு மாடெல்லாம் நாக்க தொங்க போடாது. காய்கறி உணவு சாப்பிடலாம். மனுஷன் தொங்க போடுற இனமா தொங்க போடாத இனமா? நாக்க சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க. இப்போ பாரு நானே பேசிட்டு இருக்கணுமாண்ணா.
நீங்களும் பதில் சொல்லுங்களேன் கேட்ட கேள்விக்கு. அப்போ நீங்களாம் எப்படி மாமிசம் சாப்பிடலாம்? சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி 2 வயிறு 2 குடல் உண்டு ஆட்டுக்கு, 4 குடல் 4 வயிறு உண்டு மாட்டுக்கு, மனுஷனுக்கு 2 குடல். ஆனால் நாயிலேருந்து புலி சிங்கம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே குடல் தான். மாமிசம் திங்கிறதுக்கெல்லாம் 1 குடல் தான் இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடாது, தங்கக்கூடாது. மாமிசம் வயிற்றில் தங்கக்கூடாது. நமக்கு எப்போ 2 குடல் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆடு மாதிரியும் மாடு மாதிரியும் தான் சாப்பிடணும். இயற்கை தானியங்களை தான் சாப்பிடலாம், காய்கறி கிழங்குகள் பழங்கள் தான் சாப்பிடலாம். அப்படிங்கச்சு நம்ம கண்டதையும் திங்கிறோம் பார்த்தேடா. அதுவும் கண்ட டைப்லையும் சாப்பிட்றோம், கண்டபடிக்கு. கார்த்தால இருந்தால் ஒரு தரம் சாப்பிட்றது, திருப்பி நடுவில் ஒரு தரம் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, சாயங்காலம் ஒரு தரம் சாப்பிட்றது, ராத்திரி ஒரு தரம் சாப்பிட்றது, 12 மணிக்கு மேலே வெளியில் வீதியில் போய் அங்கங்கே கிடைக்கிறதுலாம் வேறு சாப்பிட்றது. 1 மணிக்கு மேலே படுத்துக்கிறது, காலையில் 8 மணி 9 மணிக்கு எழுந்தானா இவன் எப்போ கடவுள்கிட்ட பக்தி பண்ணுவான்? சிற்றஞ்சிறு காலே வந்துன்னை சேவித்துன்னு சிற்றஞ்சிறு காலை போகுது 3:30 மணிக்கு. 3:00லேருந்து 5 மணிக்கு நீ எழுந்து கூட ஆனாக்கா அதுக்கு ஏற்ற ஆகாரம் இருந்தால் தானே, ஒழுங்காக சாப்பிட்டா தானே எழுந்துக்க முடியும். சாயங்காலம் 5:30 மணி ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுடணும். அப்புறம் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா சாப்பிடவே கூடாது. பால் பழம் வேணா சாப்பிடலாம் ராத்திரி அப்படின்னு ஆயுர்வேத சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் எல்லாரும் ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அசுரனும் ராட்சசனும் சாப்பிட்ற டைம் அது. அவளை மாதிரியே ஆயிட்டோம். பாபத்ரவியோபஜீவினாம். ஏன்னா முறை தவறி சம்பாதிப்போம், கண்டத்தையும் சாப்பிடுவோம், கண்டபடி வாழ்வோம், வீட்டில் பண்ணுறதையும் சாப்பிடுவோம், வெளியில் பண்ணுறதையும் சாப்பிடுவோம், யார் பண்ணாலும் சாப்பிடுவோம், எதை பண்ணாலும் சாப்பிடுவோம், எப்படி கொடுத்தாலும் வாங்கிப்போம். இதெல்லாம் ஒரு நியமம் இல்லை, எதுவுமே இல்லாத போயிடுதுங்களா. பாபத்ரவியோபஜீவியம் கலியில் இப்படி தான் இருக்கும். பெருந்தீனி. இப்போ எல்லா மனுஷாலும் எவ்வளவு திங்கிறா தெரியுமா? திருண்டே இருக்கா. ஒவ்வொருத்தரும் அண்டாண்டாவாக சாப்பிட்றான். என்ன சுவாமி அப்படி சொல்லலை? நாங்கள்லாம் 2 இட்லி தான் சாப்பிடுவோம், 2 தோசை தான் சாப்பிடுவோம். அது மாதிரி எத்தனை தரம் சாப்பிட்றேன், எவ்வளோ சாப்பிட்றேன். இங்கேருந்து சென்னை போகிறதுக்குள்ளால வழியில் எத்தனை ஹோட்டல், இவ்வளோ ஹோட்டல் வச்சிருக்காரே, அவனுக்கு வியாபாரம் எப்படி நடக்கிறது? தடிக்கு விழுந்தா ஹோட்டல், டீ ஷாப், காஃபி ஷாப் வந்துட்டே இருக்கேன். எவ்வளோ இருக்குது? 1 கிலோமீட்டருக்கு 10 வருது. இவ்வளவு வியாபாரம் இருந்தாலும் தானே வச்சுருக்கான். அவள் அவ்வளோ சாப்பிட்றான்னு அர்த்தம். மனுஷா முன்னெல்லாம் இருக்காது. அப்படி ஏதோ சத்திர சாவடின்னு கிராமத்தில் இருக்கும், யாராவது வெளியூர்லேருந்து வந்தால் இவ்வளோ சாப்பாடு போடுவோம், அப்படிதானே? நீங்கள் இவ்வளவு ஏற்பட்டுருக்க. நான் பெருந்தீனி பாவத்ரவியோபஜீவினா. கடையில் பார்த்தாச்சுன்னா எது கிடைச்சாலும் எடுத்து வாயில போகும். அது உடம்புக்கு ஆகுமா ஆகாதா, நல்லதா கெட்டதா? பாவத்ரவியோபஜீவினா விதிக்கிரியா விஹீனா. நாம் யாருக்கு என்னென்ன செய்யணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ சாஸ்திரங்களில் அதெல்லாம் விட்டாச்சு. செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் மெனக்கட்டுன்னு செய்கிறா. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் என்னடா கதினா, கதிகி கோவிந்த கீர்த்தனம் தான். கோவிந்தா இதை சொல்றதை விட்டோம்னா அதுவும் போச்சு, வேற எந்த கதியும் கிடையாது. லாஸ்ட் ரிசார்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. கடைசியில் ஒரே ஒன்று உனக்குன்னு வச்சிருக்கு. எதிரான இந்த கோவிந்தா சொல்றதுதான். இதனால நீ கரை ஏறினா தான் உண்டு, இதனால நீ மோட்சம் அடைஞ்சா வைகுண்டம் போனா உண்டு அப்படின்னு வச்சிருக்கா. கதிகி கோவிந்த கீர்த்தனம். அந்த கோவிந்தா சொல்றதுக்கும் கொஞ்சம் அக்கம் பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு அவா சொல்றாளா இவா சொல்றாளான்னு வெக்கப்பட்டோம்னா போச்சு, உள்ளதும் போச்சுன்னு ஆயிடும். அதனால்தான் ரமா ரமண கோவிந்தா, லட்சுமி ரமண கோவிந்தா, வெங்கட் ரமண கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா. இப்படி நமக்கெல்லாம் வாயில கோவிந்தா வரணும் தான் பெருமாள் வைகுண்டத்தை விட்டு இறங்கி வரா. அதனால பகவான் சொல்றான், இந்த கலியுகத்தில் எல்லாருக்கும் 100க்கு 100 பேருக்கு கல்மஷம் இருக்கும். அதுக்கு ஏற்ற சாப்பாடு இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதுக்கு ஏற்ற ஜனங்களோடு தான் பழகிறா. அதனால எல்லாருக்கும் கல்மஷம் இருக்கும். அப்போ பகவான் பலவேறு அவதாரங்களை பண்ணி 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 பெருமாள் பார்த்தார், இனிமே போருண்டா அர்ச்சாவதாரமாக போயிடும். கோவில் கோவிலா, வீடு வீடா, ஆசிரமங்கள் தோறும், மடங்கள் தோறும், திவ்ய தேசங்கள் தோறும்னு அர்ச்சாவதார விக்கிரகமாக வந்துடுவோம் அப்படின்னு ஆசைப்பட்டு 108 திவ்ய தேசங்களும் ஊருக்கு ஊர் கிராமங்களில் கூட கோவிலை அமைச்சுண்டு பகவான் நமக்காக வரார். இப்போ மதுரைக்கு போனால் அழகர் இருக்கார் அப்படின்னா அந்த அழகர் நம்ம அந்தியூருக்கு தேடின்னு வந்துட்டார், நமக்காக வந்திருக்கு. வைகுண்டத்தை தெக்க வைகுண்டவாசாய சுவாமி புஷ்கரணி தடே ரமயா ரமமானாம் வெங்கடேசாய மங்களம் அப்படின்னு வெங்கடேச மங்களாசாசன ஸ்லோகத்தில் சொல்கிறோம் இல்லையா? அப்போ வைகுண்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பகவான் நமக்காக இங்கே இறங்கி வந்திருக்கார். பார்க்கடலை விட்டுட்டு திருப்பதி மலைக்கு வந்தார். திருப்பதி மலையை விட்டுட்டு அக்கம் பக்கம் ஒரு கிராமத்திலேயே வந்து கோவில் கொண்டு இருக்கார் திருவேங்கடமுடியான். ஏன்டா நான் பகவானுக்கு அவ்வளவு ஆசை, நம்மளெல்லாம் வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போகணும். நமக்கெல்லாம் சொந்த வீடு அதுதான்.
அப்போ நம்மளுடைய சொந்த சொத்து, சொந்த வீடு வைகுண்டமாக இருக்கிறதுனால அந்த சொந்த வீட்டுக்கு நம்மளெல்லாம் அழைச்சிட்டு போகணும்னு பகவானுக்கு அவ்வளவு ஆசை. அதுக்காக இறங்கி இறங்கி வந்து எல்லா தர்மங்களையும் தானே நடைமுறைப்படுத்தி காண்பிச்சு இப்படிதான் மனுஷன் இருக்கணும், மனுஷர்க்காய் படாதன பட்டுனார் ஆழ்வார். நமக்காக அவன் படாத பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டாது தர்மத்தை நிலைநாட்டினான் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் போய் கடைசியில் அர்ச்சாவதாரம் பார்க்குறவாளுக்கு ஒரு விக்கிரகம் மாதிரி இருப்பார். அதுக்காக அவருக்கு காது கேட்காதாக்கும் நினைக்காத. எல்லாருக்கும் உணர்ச்சி இருக்குது, காது கேட்கும், பேசவும் போய் பேசுவார், கண்ணால் நம்மளை வீழ்ச்சி பார்ப்பார், எல்லா உணர்ச்சியும் உண்டு, எல்லா பேச்சும் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நம்ம கண்ணுக்கு பார்த்தா விக்கிரகம் மாதிரி இருப்பார். ஏன்டா நான் நேரம் வந்து நின்றா பார்க்கறதுக்கு சக்தி கிடையாது, தாங்கிற சக்தி கிடையாது. பகவான் கோடி சூரிய பிரகாசம் ஒன்றும் தாங்கிற சக்தி இருக்காதனால பகவான் பார்க்கறதுக்கு விக்கிரகமாக இருக்கார். ஆனால் நீ என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறியோ, என்னென்ன போய் பெருமாள்கிட்ட பேசுறியோ அத்தனையும் அந்த அழகருக்கு தெரியும். அவனுக்கு காது இருக்கா, அவனுக்கு மூக்கு இருக்கான்னு கேட்கக்கூடாது. எல்லாம் நன்னா இருக்குது, நன்னா கேட்குறார். நீங்கள் எல்லாம் இப்போ வந்து உட்காந்து கோவிந்தா சொன்னா ஆனந்தப்பட்டு இருக்கார். உள்ளேருந்து யார் யார் என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அத்தனையும் காது கொடுத்து கேட்குறார். ஆனால் அவர் மட்டும் என்ன பண்ணுவார்னா, மற்ற தெய்வங்களாக இருந்தால் கேட்ட உடனே க்ஷிப்ர பலப்பிரதாம் ஸ்தான் அப்படிங்கிறார், கேட்ட உடனே பலனை கொடுத்துரும். ஆனால் பெருமாள் மட்டும் கேட்ட உடனே கொடுக்கவே மாட்டார். இதுதான் பெருமாள்கிட்ட ஸ்பெஷாலிட்டியே. என்ன சுவாமி கேட்ட உடனே கொடுக்க மாட்டேன்றார், அது போய் பெரிய விசேஷமாக சொல்கிறேன். கேட்ட உடனே கேட்ட பலனை கொடுக்க வேண்டாமாண்ணா. மற்ற தெய்வங்களாக சிவன் கோவிலில் போனாலோ, முருகன் கோவிலில் போனாலோ, அம்மன் கோவிலில் போனாலோ, ஐயப்பன் கோவிலுக்கு போனாலோ, பிள்ளையார் கோவிலுக்கு போனாலோ, நவகிரகத்திட்ட போனாலோ எல்லாம் கேட்ட உடனே கிடச்சிரும். அதுதான் அந்த கோவிலில் தான் அதிகமான கூட்டம். பெருமாள் கோவில்னாலே கொஞ்சம் கூட்டம் குறைச்சல். திருப்பதியை தவிர்த்து பாருங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஏன் அப்படின்னா கேட்ட உடனே தரமாட்டார். கேட்ட உடனே தரமாட்டார்ன்றதுனால இது நல்ல தெய்வமா கெட்ட தெய்வமா கொஞ்சம் யோசிக்கணும். ஆண்டாள் சொன்னால் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் நீ கேட்குறதெல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமா, நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் கொடுப்பார் பெருமாள். மற்ற தெய்வங்கள்லாம் ஆராயாது. கேட்டுட்டியானா அதுக்கேற்ற பூஜை போட்டியா இந்தா பலன், தீ மிதிச்சியா இந்தா பலன், நீ பொங்கல் இட்டியா இந்தா பலன், நீ அக்னி சட்டியை தூக்கிட்டு வந்தியா இந்தா பலன், முளைப்பாரியை தூக்கிட்டு வந்தியா இந்த பலன், பாலாபிஷேகம் பண்ணியா இந்த பலன் அப்படின்னு பட்டுன்னு கொடுத்துரும். ஆராய்ச்சி பண்ணி பார்க்காது. ஏன்னா அந்த தெய்வங்கள்லாம் நமக்கு அம்மா அப்பா இல்லை. ஸ்ரீமன் நாராயணன் மட்டும் தான் நமக்கு எல்லாருக்கும் அப்பா அம்மா. உலகத்துக்கு அண்டச்சராச்சரத்துக்கு ஒரே தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறுன்னு ஆழ்வார் சொன்னார். त्वमेव माताच पिता त्वमेव बंधुश्च गुरुस्त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेवा. நீதான் எனக்கு அப்பா, நீதான் எனக்கு அம்மா. எல்லாம் ஸ்தோத்திரத்துலையும் இருக்குது, ஆழ்வார் பாசுரங்கள் இருக்குது. அப்போ பகவான் தான் நமக்கு அம்மா அப்பாவாக இருக்கிறதுனால ஒரு அம்மா குழந்தை கேட்குறது, அம்மா வாசலில் பலாப்பழம் விற்கிறது, பலா சொல்ல வேணும்னா அட்டி பிச்சிருவேன் போட அவ்வளோ வேணாண்ணா. 2 நாளாக வயிற்றால பண்ணி குத்தின்னு இருக்கு, வயிற்று வெளியில் உரண்டு சாப்பிடவே முடியல. பலாப்பழம் கெட்டுது, சாப்பிட்டா இன்னும் என்ன ஆகும், வளர்ந்துன்னா போகும். பலாப்பழம் கேட்குறியா வயிற்று வெளியும் போது சும்மா உட்கா, இல்லை வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கிற அம்மா. ஏன்னா இந்த குழந்தைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு இந்த குழந்தை நம்ம அம்மா ரொம்ப மோசம், கேட்டதை வாங்கி கூட தர மாட்டேங்கிறேன், என்ன அம்மா அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் 4 வீடு தள்ளி ஒரு அம்மா இருக்கா. அந்த தெரிஞ்ச மாமி வீட்டில், அந்த மாமி வீட்டில் போய் அங்கேருந்து மாமி வாசலில் பலாப்பழம் போடுறது வாங்கி தரேன், இதோ வாங்கி தரேன்டா கண்ணா, இதோ வாங்கி தரேன் அப்படின்னு உடனே ஒரு 10 பலாசுலை வாங்கி இந்த குழந்தை கையில் கொடுத்தா அது இங்கே சாப்பிட்றோம் ஆசையாக. திருப்பி வைத்த வலின்னு வச்சு தன்னுடைய அம்மாட்ட தான் வந்து அம்மா அப்படின்னு அழுவோம். ஏன்டா நான் வைத்த வலி என்னத்தை தின்னு தொலைச்ச அப்படின்னு நான் கேட்டா, பலாப்பழம் யார் வாங்கி கொடுத்தா, அந்த மாமி. சரியா போச்சு, நான் தான் வாங்கி தர மாட்டேன்னு இல்லை, ஏன்டா அங்கே போய் வாங்கிட்டேன். ஏன்னா அந்த மாமிக்கு அக்கறை இல்லை, அவள் பெத்தவை இல்லையே, எல்லாருக்கும் அக்கறை கிடையாது. சொந்த அம்மாக்குன்னு அக்கறை உண்டு. அதெல்லாம் உனக்கு நல்லதா கெட்டதான்னு பார்த்து கொடுக்குறவர் பெருமாள். மற்ற தெய்வங்கள்ல நீ எக்கேடு கட்டாது போ, எனக்கு என்னாச்சு, நீ பூஜை போட்ட இந்த பலன். இதுதான் பெருமாளுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட போய் நீ வழிபட போயிட்டீங்கன்னா அவர் வந்து ஆராய்ந்து பார்த்து தான் கொடுப்பார். கேட்டதெல்லாம் கேட்ட உடனே கொடுக்க மாட்டார். அதுதான் நமக்கு நன்மை. நல்லதா கெட்டதானா ஒருத்தர் கேட்டால் 1 கோடி ரூபாய் வேணும்னா நீங்கள் ராத்திரியோட கொடுத்துடலாம். இவருக்கு நல்லது மட்டும்தான் நினைக்க தெரியுமாண்ணா, கெட்டதுன்னு தானே நினைக்க தெரியும். ஒரு காலம் 1 கோடி ரூபாய் கிடைச்சி ஊற்றுனா எவனாவது திருடம் வந்து ஒரு குத்திட்டு எடுத்துட்டு போயிட்டான்னா அப்படின்னு அடுத்த நினைவு வரும். நினைச்சதெல்லாம் பலிக்குமா இருக்கிறதுனால அடுத்து ஒரு திருடம் வருவோம், ஒரு குத்துவான், சாகடிச்சுப்போம், பணத்தை தூக்கிட்டு போயிடும்.
அப்போ நம்ம என்ன கேட்கறதுக்கு நமக்கு நன்மையா கெடுதலா, எப்போ கிடைச்சா நல்லது எல்லாம் அவருக்கு தெரியும். ஒருத்தன் விறகு வெட்டி 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 பொழைச்சு நடந்தான். 5 ரூபா 10 ரூபாய்க்கு விறகு காட்டில் போய் உடைச்சிட்டு மூட்டையாக கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் பண்ணால் ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்கும். அது ஏதோ ஆட்டா மாவு வாங்கினா ரொட்டி தட்டினா சாப்பிட்டான். ஏதோ வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, உருப்படியாவது ஓடின்னு இருக்கு. ஒரு நாள் அவனுக்கு தோணித்து மரத்தில் கிளையெல்லாம் முறிச்சு அதெல்லாம் கட்டிட்டு மூட்டையாக கட்டி போச்சு. என்னடா வாழ்க்கை இது, நித்தியம் வந்து இங்கே காட்டில் வந்து இருக்கிறதான சுள்ளியெல்லாம் பொறிக்கிண்டு இப்படி போய் 5 ரூபா 10 ரூபா காசுக்காக இவ்வளவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு அங்கே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தடியில் இந்த கல்ல இருந்த சுமையை கீழே போட்டான், உக்காண்டான். தாங்க முடியல அவருக்கு, ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்குது. கொஞ்சம் தண்ணீர் கிடைச்சா தேவையில்லாமேன்னா திடீர்னு பார்த்தா குபு குபுன்னு ஊற்று, நல்ல கங்கா ஜலம் ஸ்படிகம் மாதிரி இருக்குது, தித்திப்பாக இருக்குது, ஜலம் கிடச்சிடுச்சு. ஆனால் நினச்ச உடனே கிடச்சிடுது அப்படின்னா அவசரமாக சாப்பிட்டான். அதுக்கு அடுத்து 2வது, ஏன்னா மனசு ரொம்ப பொல்லாது. 2வதாக கேட்குறான், என்னடாண்ணா இப்போ நல்லா சாப்பாடு கிடைச்சா தேவையில்லாமல் பசிக்கிறது அப்படின்னா தாட்டி இலை போட்டு அறுசுவை உண்டியான விருந்து எவ்வளோ கேட்டாலும் அன்லிமிட்டாக வந்து விழுது. வடை வந்து விழுது, பாயசம் வந்து விழுது, அப்பளம் வந்து விழுது, ரசம் கேட்டால் வருது, சாம்பார் வருது, 2-3 வெரைட்டி கேட்டாலும் வருது. இனிமேல் இவனுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, நல்லா இவ்வளோ தூரத்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு முக்குன்னு முக்கிவிட்டான். உண்ட மயக்கம், கொஞ்சம் கத்தி சொல்லுங்க, தப்புது. எவனோ ஒருத்தன் தீக்காக்காரன் சொன்ன வார்த்தை. ஏன்னா தொண்டர்கள்னா திண்டு தூங்குவானா, அவனை தொண்டன் எப்படி சொல்றது? குண்டனுக்கும் உண்டு, கரெக்டான வார்த்தை. உண்ட மயக்கம் குண்டனுக்கும் உண்டு, திண்டனுக்கும் உண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை. குண்டன் திண்டன் அப்படின்னு இருக்கிறவன் சோம்பேறி தான், திண்டு தூங்குவான். தொண்டர்கள் அப்படி இருக்க மாட்டான், அடியவர்கள். ஆனால் அந்த வார்த்தையை மாற்றணுன்றதுக்காக தான் சொன்னேன். அவன் தின்னுட்ட உடனே அவனுக்கு என்ன தோணித்துனா, எல்லாம் அரிசுவை உண்டி நல்லா சாப்பிட்டானா, விருந்து படுத்துக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, ஒரு கட்டிலும் மெத்தையும் கிடைச்சா தேவலாமே. பட்டுன்னு பார்த்தா கட்டிலும் மெத்தையும் இருக்குது, தலைக்கு தலைகாணி இருக்குது, கைக்கு திண்டு இருக்குது, காலுக்கு தலைகாணி இருக்குது, போர்வையெல்லாம் இருக்குது. எல்லாம் இல்லைடா, அது நம்ம நினச்சதெல்லாம் நடக்கிறது. நம்மளே ஒரு வேளை கடவுளாக போயிட்டோமோ அப்படின்னு அவனுக்கு தோன்றுறது. இப்போ படுத்துனுட்டான், நல்ல மூட்டையெல்லாம் இது சுமையெல்லாம் சுமந்து வலிக்கிறது உடம்பெல்லாம். யாராவது 4 பேர் பொம்மராட்டிகள் வந்து உடம்பெல்லாம் பிடிச்சி விட்டா தேவலாமே அப்படின்னு தோணித்து ரம்ப, ஊர்வசி, மேனக, திலோத்தம 4 பேரும் சொர்க்கலோகத்திலேருந்து இறங்கி வந்து கை காலெல்லாம் பிடிச்சி விடுறா ஆசாசியாக. நம்ம கடவுளாகவே போயிட்டோம், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறது, நம்ம கடவுளாகவே போயிட்டோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இனிமே வாழ்க்கையில் எதுக்கடா 5 ரூபா 10 ரூபாய்க்காக அலையணும், 1 கோடி தங்க காசு கிடைச்சிருச்சுன்னா அப்புறமா போகிறோம், இந்த குழப்பே வேண்டாம் அப்படின்னு நினச்சா இவன் நினச்சதெல்லாம் நடக்கிறது இல்லையா. ஒரு மூட்டை வந்து விழுந்தது, என்னடான்னா தங்க காசு, கோடி தங்க காசு இருக்கு, பெரிய மூட்டை வந்து விழுது. எடுத்து பார்த்தா பளபளன்னு ஜொலிக்கிறது தங்கமா. உடனே அவனுக்கு இத்தனை நாள் நினச்சதெல்லாம் நல்லதாக நினச்சின்னு வந்தான் இல்லையா, இந்த தங்க காசை பார்த்தோன்னே எவனாவது 4 பேர் வந்து அடித்து தூக்கி போட்டு இதெல்லாம் தூக்கின்னு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு தோணித்தோ இல்லையோ, இவன் நினச்சதெல்லாம் நடந்தது இல்லையா. 4 பேர் குண்டன்கள் வந்தால் அடின்னு உடம்பெல்லாம் கரணக்கிழங்கு மாதிரி ஆக்கி வீங்கி போயிடுத்து அடித்து தூக்கி எதிர்க்க இருக்கிற மரத்தடியில் போட்டுவிட்டு அந்த காசெல்லாம் தூக்கின்னு போயிட்டான், தங்க காசை. இப்போ நினச்சிக்கிறான், யாராவது வைத்தியர் வந்து கொஞ்சம் உடம்புக்கெல்லாம் மருந்து போட்டு ஏதாவது மருந்து கொடுத்தா தேவையில்லாமேன்னா ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. ஏன் நடக்கலை அப்படின்னா, அவன் முன்னாடி படுத்துட்டு இருந்த மரம் கல்பக விருட்சம், நினச்சதெல்லாம் நடக்கும், அந்த மரம் கொடுத்துட்டே இருக்கும். இப்போ சாதாரண மரத்தடியில் போய் விழுந்துட்டாங்க, இப்போ நினச்சதெல்லாம் நடக்கலை, இதுக்கு அதுவே தேவை. முன்னாடி அந்த மூட்டையாவது தூக்கின்னு போகிற அளவில் இருந்தான், இப்போ உடம்பு பூரா கிழங்கா வீங்கி போய் ஏண்டா இதெல்லாம் நினச்சோம் ஆசைப்பட்டோம்னு ஆகிடுது. ஏண்டா நல்லது எதுன்னு நமக்கு தெரியாது, கெட்டது எதுன்னு நமக்கு தெரியாது. நமக்கு எது நல்லதோ எது கெட்டதோ, கெட்டதை விளக்குறதோ நல்லதை கொடுக்குறதோ அவர் செய்வார், அழகர் செய்வார். அது ஒரு ராஜா, அழகுல சுந்தர ராஜன் இல்லையா, அழகு ராஜா, அவர் பார்த்து செய்வார், அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு. அதெல்லாம் இங்கே திருப்பதி பெருமாள் தன்னுடைய திருவடியை காட்டுறார். சரணம் சரணம் விஜயதி அப்படின்னு என் திருவடியில் அப்படியே சரணாகதி பண்ணிடார். அதனால் அவர் வந்து அங்கே நிற்கிற கோலமே நமக்கு ஒரு தத்துவத்தை சொல்லித்தரார். திருவேங்கடமுடையார் 4 கை இருக்குல்ல, 2 கையில் சங்கு சக்கரம், ஒரு கை அப்படி கடி அவலம்பித்த ஹஸ்தம்னு பேர், இப்படி முழங்கால கட்டின்னு இருப்பார், ஒரு கையினால திருவடியை காமிச்சுட்டு இருப்பார். என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடையதான திருவடியில் நீ சரணம்னு அடைஞ்சிட்டியானா உனக்கு வாழ்க்கையில் வர எல்லா வித ஆபத்தையும் கஷ்டங்களையும் என் சக்கரத்தாழ்வாரால் போக்கிடுவேன்,
வைகுண்டம் வரத்துக்கு வேண்டிய ஞானத்தை சங்குனால கொடுத்துருவேன். அப்புறமா சம்சாரம்ன்றது உனக்கு கடல் மாதிரி இருக்காது, முழங்காமட்டும் ஜலம்தான் அப்படின்னு நீ நடந்தே வைகுண்டம் வந்துடலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முழங்காமட்டும் ஜலம்னு காட்டுறான். இதுதான் தத்துவம். பெருமாளே பேசுகிறான். அவள் திருவடியில் கீதையில் கடைசியில் மாமேகம் சரணம் பிரஜேன்னு அர்ஜுனன்ட்ட சொன்னார், என் திருவடியில் சரணாகதி பண்ணிவிடு, நான் பார்த்துக்கிறேன், உன் பாவங்கள்லாம் இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படிலாம் சொன்னார் இல்லையா. அதை செஞ்சு காட்டுறது அதே கண்ணபிரானே தான் திருப்பதியில் இருக்கார். வெங்கடகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரில் திருவேங்கடத்து ஆயன் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். கிருஷ்ணன் தான் அங்கே இருக்கார், திருவடி அப்படி காண்பிச்சுருக்கார். அப்படி பகவான் என்னுடையதான திருவடிக்கு வந்துரு, நான் உனக்கு எப்பேற்பட்டதான பலன் எது நன்மையோ அதெல்லாம் நான் பார்த்து செய்வேன். நீ என்னை அப்பன்னு தெரிஞ்சுக்கோ, என்னை அம்மான்னு புரிஞ்சுக்கோ. நீ தான் எனக்கு அம்மா, நீ தான் எனக்கு அப்பா, நீ தான் நண்பன், நீ தான் எஜமானன், நீ தான் எனக்கு கணவன் காதலன், எல்லாம் நீ தான் அப்படின்னு வந்துரு, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதனால சொல்றார், பண்டிதலு பிரம்மாண்ட புராணமு படிஞ்சீவ குலகு பொகடுமா జగమల్ల సంచరించి భగవంతుని పదము వచ్చినాడు జగదీశుని జూచి భక్తితో మరచి నిగమాత పరితమైన స్తవము చేసేడు వెంటియా என்னுடைய ஆச்சாரியர் ஞானாச்சாரியரான ஸ்ரீ அண்ணா தெலுங்குல இந்த கீர்த்தனம் வெங்கடேஸ்வரர் மகாத்மியத்தை சொல்லிட்டு வரார். நாரதர் திருப்பார்கடலுக்கு பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி நேற்று கேட்ட சரித்திரம். பூமியில் போய் நான் வாசம் பண்ணுறதுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை சொல்லுன்னா இப்போ 7 மலை இருக்கே, இந்த 7 மலை இது ரிக்குவேதத்திலேயே வருது. இந்த 7 மலை அப்பேற்பட்டதான இந்த 7 மலை ஏற்கனவே இருக்கு. இங்கே ஸ்வர்ணமுகிங்கிற நதி ஓடுறது. ஏற்கனவே இருக்கிற மலையில் ஆதிசேஷன் பின்னாடி ஆவேசிக்கிறார், உள்ள ஊர்றார். அதனால அதுக்கு சேஷமலை, சேஷாத்ரி அப்படிலாம் அதுக்கு பேர் வந்தது. அந்த மலைக்கு ஆதிசேஷனே அந்த மலையாக ஆனார். அப்புறம் முன்னாடியே மலை இருக்குது, திடீர்னு ராத்திரியோட ராத்திரியாக ஒரு நாள் மலை குதிச்சிடல. மலை ஏற்கனவே இருக்குது, சேஷன் ஆதிசேஷன் உள்ள புகுந்துண்டார் அப்படின்னு இங்கே புராணம் சொல்கிறது. அந்த இடத்த தான் காக்கா வலிப்பு இருக்கும், குஷ்டரோகம் இருக்கும், வியாதிகள் இருக்கும். எல்லாரும் ஐயோ அம்மானு கத்துவா, மழையே இருக்காது, அங்கே எப்போ பாரு தானியங்களே விளையாது, எங்கே பார்த்தாலும் நரி ஊழகிட்டு இருக்கும், ஓனாய் கத்தின்னு கிடக்கும், எங்கே பார்த்தாலும் புலி சிங்கங்கள்லாம் உரிமிட்டு இருக்கும், பயங்கரமான விஷமுடையதான ஜந்துக்களான மலைப்பாம்பு போன்றவைகள்லாம் அலையும். அப்பேற்பட்ட இடத்துக்கு நீர் போம் அப்படின்னு நாரதர் சொல்ல, பகவான் சொன்னால் நான் திருவடி எடுத்து வச்சேன்னா அது அப்படியே வண்டினம் உரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலைன்னு ஆகிடும். எப்போ வேணா மழை பொழியும், எப்போதும் வசந்த காலம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே பகவான் வைகுண்டத்தை விட்டு திருப்பார்கடலை விட்டு கிளம்புறார். முதல்ல பெருமாள் விக்கிரகமாக வந்துடல, சூக்ஷ்மமாக மறைமுகமாக தான் அங்கே வாசம் பண்ணிட்டு இருந்தார். பின்னாடி தொண்டமான் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ராஜா, ஒரு பக்தன், அவன் தான் இந்த பெருமாள் பூமியிலேருந்து வெளியில் பிரகடனப்படுத்தினார். அவருக்காக பின்னாடி விக்கிரகமாக வரப்போறாரே தவிர அதுக்கு முன்னாடி பகவான் சூக்ஷ்மமாக தேவர்களுக்கோ முனிவர்களுக்கோ மட்டும் காட்சி கொடுத்துட்டு, யாராவது ஒரு பக்தர் அங்கே போய் தபசு பண்ணினானா அவனுக்கு மட்டும் காட்சி கொடுப்பார், பட்டுன்னு மறைஞ்சிடுவார். அப்போ அவளுக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார், மறைஞ்சிடுவார். ஆக விக்கிரகமாக வரல. முதல்ல ஒரு சில யுகங்களே விக்கிரகமாக இல்லை, வெறுமனே தான் பகவானுங்க சூக்ஷ்மமாக அலைஞ்சிட்டு இருந்தார். அப்படிங்கிறச்ச பார்க்கடல்லேருந்து பெருமாள் இறங்குறார். ததோ முகுந்தாம் பிரதிகாய சேஷம் பரியங்க பூதம் வரமாத்மனஸ்தம் நாராயணாத்ரிர் கருடாச்சலாஸ்ச சிம்மாத்ரிதேவம் யத வெங்கடாத்ரி சேஷாத்ரிதேவம் ரிஷபாச்சலஸ்ச ததா அஞ்சனாத்ரிஸ்ச பவந்தி சப்த. இந்த இடத்துல பகவான் பார்க்கடல்லேருந்து இந்த 7 மலைக்கு கிளம்பி வரார். இந்த 7 மலைகளுக்கும் என்ன பேர் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறார். முதல்ல அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நாராயணாத்ரி அப்படின்னு. அத்ரினா மலைன்னு அர்த்தம். அச்சலம் அப்படின்னாலும் மலை, வெங்கடாச்சலம். அச்சலம்னா மலை, அத்ரினாலும் மலை, வெங்கடாத்ரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அத்ரி அச்சலம்னா சம்ஸ்கிருத பதம், அதுக்கு தமிழ் அர்த்தம் மலைன்னு அர்த்தம். தமிழ்லேயே வெறுப்புன்னு ஒரு பேர், மலைக்கு வெறுப்புன்னு பேர். வேங்கடவனும் வெறுப்பே அப்படின்னு வேதாந்த தேசிகர் சொல்கிறார் பாட்டில்.
இப்படி ஆச்சரியமான அத்ரி, முதல்ல நாராயணாத்ரி அப்படிங்கிறது மேலே இப்போ பெருமாள் கோவில் கொண்டு இருக்கார் இல்லையா, நம்ம போய் சேவிக்கிறோமே அந்த மலைக்கு பேர் நாராயணாத்ரின்னு பேர். அதுக்கு அடுத்து என்னன்னா கருடாச்சலாஸ்ட கருடாத்ரி அப்படின்னு ஒரு மலை. இப்போ நம்ம கீழேந்து மலைக்கு போகிறச்சவே முதல் மலை அல்பிரின்னு சொல்லுவா. இப்பெல்லாம் போனவாளுக்கு தெரியும். அதில் முதல்ல ஒரு கருடனுடைய விக்கிரகம் வச்சிருப்பா, பார்த்துக்கலாம், பெரிய விக்கிரகமாக முதல்ல கிளம்பச்சது. அந்த மலைக்கு தான் கருடாத்ரின்னு பேர். அதுக்கடுத்து சிம்மாத்ரி தேவம், சிம்மாத்ரி நரசிம்ம பெருமாள் உலக நன்மைக்காக தபசு பண்ண இடம், அதனால அதுக்கு சிம்மாத்ரின்னு பேர். வெங்கடாத்ரி அப்படின்னு ஒரு மலைக்கு பேர், வெங்கட மலை அப்படின்னு. சேஷாத்ரி, ஆதிசேஷனே மலையா போயிட்டதுனால சேஷாத்ரின்னு ஒரு மலைக்கு பேர். விஷபாச்சலஸ்ட விஷபாத்ரி அப்படின்னு ஒரு மலைக்கு பேர். விஷபாத்ரினா விஷபாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இருந்தான், அவனால் அந்த பேர் ஏற்பட்டது. அடுத்தது அஞ்சனாத்ரி, ஒரு மலைக்கு பேர் அஞ்சனாத்ரின்னு பேர். என்ன விசேஷம் சுவாமி அஞ்சனாத்ரிக்கு? நம்ம ஹனுமார் பிறந்த மலை தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஹனுமார் தமிழ்காரர். இப்ப சொல்லுங்க, தமிழன் என்று சொல்லடா. 2 பேர் ராமாயண காலத்துல அவ இல்லைன்னா ராமாயணமே கிடையாது, ராமாயணமே சோபிக்காது. ஒன்று ஹனுமார், ஒன்று வால்மீகி. வால்மீகி இல்லைன்னா ராமாயணமே தெரியாது, ஹனுமார் இல்லைன்னா ராமர் சீதையை சேர்ந்திருக்கவே முடியாது. இவ 2 பேரும் முக்கியப்பட்டவாள். இவ 2 பேரும் தமிழ்காரா. வால்மீகியும் தமிழ்காரர் தான், ஹனுமாரும் தமிழ்காரர் தான். வட திருவேங்கடம் அப்படிங்கிற திருப்பதி மலையில தான் அஞ்சனாத்ரியில அஞ்சனா தேவி சுப்ரஜனாக அவதாரம் பண்ணார் ஹனுமார். அதே மாதிரி வால்மீகி அவதாரம் பண்ணது எங்க அப்படின்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் அன்பில் அப்படிங்கிற திவ்ய தேசம் இருக்கு. அங்கேயும் சுந்தரராஜ பெருமாள் தான் இருக்கார். அந்த அன்பில்ல காட்டுல வேடுவ குலத்துல ஒரு வேடுவனாக ரிட்சன்ற வேடுவனாக பிறந்து, அப்புறம் நாரதரால திருத்தி பணிகொள்ளப்பட்டு, அதுக்கப்புறம் ராமராமன்னு உபதேசம் பண்றார். ராமநாமம் வாயில வரலையாம், என்னென்னமோ பேச்ச பேசுறான் அந்த வேடுவன். ராமராமா சொல்லிடான்னா வரமாட்டேங்கிறத வாயில. நீங்க என்னமோ சொல்றீங்களே, அது என் வாயில வரலீங்களே அப்படின்னு. என்னடா என்னென்னமோ பேச்செல்லாம் பேசுற, ராமராமா வராதனா? இது ஒன்றும் அதிசயம் இல்லை, நம்மளையே எத்தனையோ பேருக்கு வாயில வராது. சொல்லுங்க, சொல்றேன், சொல்லுப்பா ராமராமா, சொல்றேன். ஆக சொல்லவே மாட்டாங்க. சேர்க்கலாம் அக்கம் பக்கம் பார்த்துட்டுப்பா, வெக்கப்படுவா, இப்படி தலையை குடிஞ்சிருப்பா, இப்படி பாப்பா ராமராமான்னு சொல்லிடான்னா வராது நம்மளையே. அப்புறம் அவன் வேடுவனுக்கு எங்கேருந்து வரும்? அவன் தான் மகாபாவியா இருக்கிறவன். மகாபாவி கொள்ளையெல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தான். புராணம் சொல்றது, ஸ்காந்த புராணம் சொல்றது, வால்மீகி சரித்திரம். கடையில் அவன் இப்படி அப்படியும் திருடின்னு இருக்கான் இல்லையா, அவனை திருத்தணுன்றதுக்காக தான் வரார். இவர் மூலமா ராமாயணம் வழியில் வரணுமேன்றதுனால ராமநாமத்தை உபதேசம் பண்ணலான்னு பண்ணினா வரலைங்களேனா. உடனே பார்த்தார், வாயில வரலையானா சரி போ, அவன் தலைவிதி, வாயில வரமாட்டேங்குது, நமக்கு ஏன் முன்பு அப்படின்னு நாரதர் போயிட்டாருன்னா அவர் ஆச்சாரியர் இல்லை. எங்களை மாதிரி ஆச்சாரியர்லாம் எல்லார் வாயிலேருந்தும் கோவிந்தாவை வர வச்சுட்டு தான் அந்தியூரை விட்டு போகிறது. இங்க வந்திருக்கிறவாள் ஒருத்தர் கூட கோவிந்தா சொல்லாத இருக்கக்கூடாது அப்படின்னு சங்கல்பிச்சுன்னு தான் அழகர் கோயிலேருந்து வந்தேன். ஏன் அப்படின்னா எல்லாரையும் சொல்ல வைக்கணும், அதுக்கு தானே ஆச்சாரியர்கள் நாங்கள்லாம் சுத்துறதே. அப்போ அது பார்த்தார் நாரதர், இவனுக்கு வாயில வரல. உடனே பார்த்தார், சரிப்பா ராமராமா நீ சொல்ல வேண்டாம், எதுக்கு மெனக்கேடுற, வரலையோன்னு விட்டுரு. இது என்னது அப்படின்னா, இதுவா, இது வாழை மரம், தெரியுது இல்லையா? இது என்னது? இது தேக்கு மரம், அது மாமரம், இது புளிய மரம். மரம்ன்ற சொல்லு வருது இல்லையா, அப்படி என்ன சுலபம். மரா சொல்லு, மரா 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 வாயிலையும் இந்த ராமநாமத்தையே சொல்லிட்டு நீ ராமா கூட சொல்லணும், மராமரானே சொல்லு. தலைகீழ ஜபம் பண்ணா ஆளை தலைகீழாக்கிடுது ராமநாமம். மகா பாபியா, திருடனாகவும் கொலகாரனாகவும் கற்பழிக்கிறனாகவும் என்னென்ன பாவம் பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணிட்டு இருந்த மகாபாபி மராமரான்னு சொல்லி வால்மீகி முனிவரா போயிட்டா. கிராதோ பூன் முனிசிரேஷ்டா வால்மீகி ரீதி விஸ்ருதஹான்னு ஸ்காந்த புராணம் சொல்லுது. அப்படி ராமநாமம் உல்டா ஜாப்புனார் துளசிதாஸ். இந்தியில தலைகீழ தான் உச்சரிச்சான், ஆளை தலைகீழ மாத்திடுது. அதனால இந்த வால்மீகி தமிழ்காரர்.
அவர் முனிவராக ஆனதுக்கு அப்புறமா அவர் இங்கே இருக்கல, ராமருடைய காலம். அதனால அயோத்தி பக்கத்தில் போய் ஒரு ஆசிரமம் கொண்டு அங்கேயே இருந்து ராமாயணம் பூரா எழுதி முடிச்சுட்டு ராமர் 11,000 வருஷம் கழித்து அவர் வைகுண்டம் போயிட்டாருன்னொடனே இனிமே வட இந்தியாவில் இருக்க பிடிக்காத மறுபடியும் தமிழ்நாட்டுக்கே வந்தார் வால்மீகி. தமிழ்நாட்டில் சென்னைக்கு தான் வந்தார். இன்னைக்கு கூட திருவான்மியூர் அப்படின்ற ஊர்லாம் மெட்ராஸில் கேள்விப்படுறோம் இல்லையா, வால்மீகி ஊர். அங்கெல்லாம் சஞ்சாரம் பண்ணினார். அதனால வான்மியூர், வான்மீக முனிவர், வால்மீகி முனிவர் அப்படின்லாம் அவருக்கு தமிழில் பேர். அவர் கடைசியில் வைகுண்டம் போன இடம் திருநீர்மலை அப்படிங்கிற திவ்ய தேசம். பல்லாவரம் பக்கத்தில் சென்னையில் போனீங்கன்னா திருநீர்மலை போனீங்கன்னா நீர்வண்ண பெருமாள் இருக்கார். அந்த கர்ப்ப கிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா உள்ள விக்கிரகமாகவே வால்மீகி இருக்கார். அந்த பெருமாள்கிட்டயே போய் வைகுண்டம் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு இருக்குது இன்றைக்கும். அப்படி தமிழ்காரர் தான் தமிழ்நாட்டில் தோன்றி கடைசியில் தமிழ்நாட்டிலே மறைஞ்சவர் வால்மீகி. அப்போ வால்மீகி இல்லைன்னா ராமாயணமே தெரியாது. ராமர் காலத்திலேயே எழுதி ராமரே கேட்ட ராமாயணம். அதனால தான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். அந்த வால்மீகி தமிழ்காரர். நம்ம ஹனுமார் தமிழ்காரர். வட திருவேங்கடத்தை திருப்பதி மலையில் தோன்றினவர் அஞ்சனாதிரியில். இதெல்லாம் கதையெல்லாம் விஸ்தாரமாக உங்களுக்கு பின்னாடி சொல்லுவோம். ஒவ்வொரு மலைக்கும் என்னத்தினால அந்த என்னென்ன கதை, எதனால் அந்த பேர் வந்தது எல்லாம். அப்பேற்பட்டதான இந்த ஆதிசேஷனே இங்கே மலையா 7 மலையாக இருக்கார் இல்லையா, அவருடையதான அந்த ஆதிசேஷனுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ரத்தனம் இருக்கு இல்லையா, நாகரத்னம்னு, அந்த ரத்தன பிரதேசம் தான் திருப்பதி மலை. அந்த நாகராஜன் ஆகிய ஆதிசேஷனுடைய உடம்பு, அவருக்கு தலப்பிரதேசம் எதிரான காளஹஸ்தி, அவருடைய ஹிருதய பிரதேசம் எதிரான அகோபிலம், அவருடைய வால் பகுதி எதிரான ஸ்ரீசைலம் ஆந்திராவில் இருக்கு. அவ்வளோ பெரிய மலை. குலமலை, கோலமலை, குளிர்மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்ட மலை. அழகர் கோவிலை சொல்றார் பெரியாழ்வார். அது மாதிரி திருப்பதி நீண்ட மலை. அதனால இங்கே சொன்னார், சிரப்பிரதேசே கலு காளஹஸ்தி பிரகாசதே யத்ர சிவஸ்ய லிங்கம் காளஸ்ச ஹஸ்தீஜ சமர்ச்ச ருத்ரம் ஹேவாபது தத்பதமேவ யத்ர. அந்த ஆதிசேஷனுடைய தலைப்பகுதி தான் காளஹஸ்தின்னு பேர். காளஹஸ்தியில் சிவன் கோவிலில் காளம் அப்படின்னு சொன்னால் சிலந்தின்னு அர்த்தம். சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா, அந்த சிலந்தி வெயிட்டே இல்லாத, பலுவே இல்லாத இக்குண்டு சிலந்தி பூச்சியும் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கிற யானை, அஸ்தினா யானை, யானையும் ஒரு சிலந்தியும் சேர்ந்து சிவனை பூஜை பண்ணத்தால் அந்த ஊருக்கே காளஹஸ்தி அப்படின்னு பேர். அது அகோபிலம், அந்த ஆதிசேஷனுடையதான தல பகுதி காளஹஸ்தி. அகோபிலம் பக்ஷசி லட்சதேசிய பிரகலாத சம்ரட்சண பக்ஷபாதாது. பிரகலாத வரதனான நரசிம்ம பெருமாள் 9 மலை குகைகளில் 9 நரசிம்மராக இருக்கிற இடம் அகோபிலம் அப்படின்னு பேர். அந்த அகோபிலம் தான் அவருடைய ஹிருதய பிரதேசம். ஆதிசேஷனுடைய ஹிருதயத்தில் நித்தியவாசம் பண்ணுறவர் நரசிம்ம பெருமாள் அப்படின்னு. குகாந்தரா வீர அபூனு நிசிம்மோகோ விராஜதே பக்த பயார்த்திஹாரி ஸ்ரீ வெங்கடாத்ரிம் பணிராஜமூர்த்தேஹே சிரோமணிம் விஷ்ணுபதம் வதந்தி பூலோக வைகுண்டம் இதம் பவித்ரம் சம்சேவிதம் சர்வஜனேஷ்ட நித்யம். இதுவே பூலோக வைகுண்டம். சாட்சாது மகா வைகுண்டம் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே பூலோகத்திலே ஒவ்வொரு திவ்ய தேசங்களுமே, ஆழ்வார் பாடின ஒவ்வொரு திவ்ய தேசமே ஒவ்வொன்றுமே பூலோகத்தில் இருக்கிற வைகுண்டம் தான். ஸ்ரீரங்கத்துக்கு தான் பூலோக வைகுண்டம் நினைக்காதீங்கோ. வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம் வெங்கடாச்சல நிலையம் வைகுண்டபுரவாசம். புரந்தரதாசரும் கன்னடத்தில் படித்த வைகுண்டபுரவாசம்ன்றார் திருப்பதி. சாட்சாத் வைகுண்டம் தான். ஸ்ரீரங்கம் முதலிய மற்ற திவ்ய தேசங்களில் போனால், அந்த ஊரில் போகிறோமானா வெறும் பெருமாள் விஷயம் மட்டும்தான் காதில் விழுன்னு இல்லை, சினிமா பாட்டும் காதில் விழும், எதோ வியாபாரங்கள் நடக்கும், என்னென்னமோ இருக்கும். ஆனால் திருப்பதி போயாச்சுன்னா கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி வரைக்கும் ஒன்று எங்கே பார்த்தாலும் ஸ்பீக்கர் வச்சுருப்பா, எங்கே பார்த்தாலும் வேத ஒலி கேட்கும், இல்லை திவ்ய பிரபந்த ஒலி கேட்கும், இல்லைன்னா பகவத்கீதை கேட்கும், இல்லைன்னா கீர்த்தனங்கள் கேட்கும். திருப்பதி பெருமாள் கீர்த்தனம் ஒரு லோக விஷயமும் கிடையாது. இன்றைக்கி கூட இவ்வளவு ஆயிருக்கு இல்லையா, இவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, இவ்வளவு பணம் புழங்கிறது இல்லையா, இத்தனை பேர் இத்தனை நாளாக கிறிஸ்துவன் தான் ஒத்த ஈஓவா உட்காந்துருந்தான். ரெட்டி ஒத்த பேர் தான் ரெட்டியே தவிர அவன் கிறிஸ்துவன் கையில் இருந்தது திருப்பதி கடந்த சில வருஷங்களா. இப்போ அரசாட்சி மாறிடுது இல்லையா. இப்போ வந்த உடனே என்னன்னா ஒரு ஹிந்துவை தூக்கி போட்டாச்சு, அவரும் ரெட்டி தான், ஆனால் ஹிந்துவை போட்டாச்சு.
இப்படிலாம் ஆக்கிரமிக்கிறாள். நான் என்ன வேணா ஆக்கிரமிக்கிட்டோம், ஆனால் அந்த மலையில மட்டும் பெருமாள் விஷயத்தை தவிர அந்நிய விஷயம் ஒலிக்காது. பூலோக வைகுண்டம்னா வைகுண்டமாவே திவ்யமாவே இருக்கு, அங்க வேற எதுவுமே கிடையாது இல்லையா, பார்க்குறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாத அங்கேருந்து பார்த்தா ஆகாச கங்கை மேலேருந்து எங்கேருந்து உற்பத்தியாகி எங்கேருந்து வருதுன்னு தெரியாது, அப்படியே தட 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 கொட்டின்னு கிடக்கும். ஆகாச கங்கா சததம் ஸ்ரவந்தி விஷ்ணோபதாகே விராஜதேத்ர. பெருமாளுக்கு ஒரு கொடி பறக்க விட்டது மாதிரி இருக்கு, ஆகாசத்துலேருந்து பறந்து கீழே விழுற ஆகாச கங்கை. பாபநாசம் போன்ற பல்வேறு தீர்த்தங்களுக்கு சுனைகள் பல ஆயிரமும் அப்படின்னு ஆயிரக்கணக்கான தீர்த்தங்களுக்கு சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம், கௌமோதகி தீர்த்தம், சாரங்க தீர்த்தம், பல தீர்த்தங்கள் இருக்கு. அநேக கோடி தீர்த்தம் இருக்கு. சர்வாணி தீர்த்தானிச்ச தத்ர தத்ர தாபஞ்ச பாபஞ்ச ஹரம் திருநாம் சகசிரதோ பூமி ருகா மகாந்தா. எல்லாருடைய தாபங்களையும் பாபங்களையும் போக்குறதுக்குன்னு அங்கங்க பலவேறு தீர்த்தங்களுக்கு கோடிக்கணக்கான தீர்த்தம் 7 மலையில இருக்கு. அதிலெல்லாம் போய் ஸ்நானம் பண்ணியாச்சு, இல்லை அந்த தீர்த்தத்தை எடுத்து அப்படி தலையில புரோட்சணம் பண்ணிட்டோம், தெளிச்சு விட்டோம்னா கூட எத்தனையோ வியாதிகள் போயிடும். எத்தனையோ சாக கிடக்கிறவங்க கூட எழுந்து உட்காந்துருவான். சிலதெல்லாம் பக்தியை கொடுக்குற தீர்த்தம், சிலதெல்லாம் ஞானத்தை கொடுக்குற தீர்த்தம், சிலதெல்லாம் வைராக்கியத்தை கொடுக்குற தீர்த்தம், சிலது செல்வத்தை கொடுக்குற தீர்த்தம், சிலது மோட்சத்தை கொடுக்குற தீர்த்தம், பலவேறு பலன்களை கொடுக்கறதான பலவேறு தீர்த்தங்கள் சுற்றி இருக்கு அப்படிங்கிறார். ஆதிசேஷனே 1000 தலைக்குடையதான ஆதிசேஷனே இந்த மலையா இருக்கார் இல்லையா, பார்த்தா எப்படி இருக்குடானா அந்த ஆதிசேஷனே இப்படி ஆடின்னு இருக்கா மாதிரியே இருக்கும் அந்த மலையில பார்த்தா. ஏன்னா காத்தடிச்சுட்டே இருக்கும். காத்தடிக்கச்செல்லாம் ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கு இல்லையா, அது காத்துல இப்படி ஆடுறத பார்த்தா தூரத்துலேருந்து பார்த்தா ஆதிசேஷன் தான் இப்படி அப்படியே அசைறாரோ அப்படின்னு. சேஷாதிராஜஸ்ய பணாசகஸ்ரம் இவோத்திதம் விஷ்ணு வராங்க சங்காது சம்சாரி சந்தாவம் விநாசனார்த்தம் சமுகதாக க்ஷீரரிதே தரங்காக யதா ததைவாம்புதரா பிரஜந்தி ஸ்ரீ வெங்கடாத்ரேகே சிகரேஷ சீதாக. நிறைய மேகங்கள் வந்து தவழது. எப்போ மழை வரும்னு தெரியாது, திடீர்னு மழை வந்துட்டே இருக்கும். இப்போல்லாம் அந்த அளவுக்கு குளிர் இல்லை. நான் சின்ன பையனாக இருக்கச்செல்லாம் திருப்பதி போனோம்னா சொட்டர் கிட்டரெல்லாம் எடுத்துன்னு கம்பளிலாம் எடுத்துன்னு போனோம். வட 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 வடன்னு நடுக்கும். ஆண்டாள் பாடச்சவே குளிர் அருவி வேங்கடத்து அப்படின்னு ரொம்ப குளிர் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறான் ஆண்டாளும். அது எங்கேயே இமயமலைக்கு வந்துட்டோமோ அப்படின்னு இருக்கும், அவ்வளவு குளிராக இருக்கும். அப்பேற்பட்டதான மேகங்கள்லாம் சகஜமாக உலாவும். இந்த மேகங்கள்லாம் உலாவுறதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை பார்க்கடலே வந்துடுத்தோ, அது ஒரே வெள்ளை வெளையேன்னு பால் கடல், அதுதான் இங்கே பெருமாள் வந்தோடனே அதுவும் இறங்கிடுத்தோ, அதுதான் மேகமாக தவழறதோ. அதுதான் ஆண்டாலும் வெண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்காள் தென்னீர்பாய் வேங்கடத்து என் திருமாலும் போந்தானே கண்ணீர்கள் முளைக்குவட்டில் துளிசோரச் சோர்வேனை பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கோர் பெருமையே அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் பாடுறான். விண்ணீல மேலாப்புன்னா ஆகாசத்துக்கு ஆகாசமான ஒரு பொம்மநாட்டிக்கு மேலாக்கு போட்ட மாதிரி இருக்கும் அந்த மேகங்கள்லாம். மேலாக்குன்னா என்ன சுவாமின்னு கேட்காதுங்க. எந்த பொம்மநாட்டியும் மேலாக்கு போட்டுக்கிறதே பார்க்க முடியல. எல்லாம் கிறிஸ்துவால தான் இருக்கா, இல்லை முஸ்லீம்களாக தான் இருக்கா நம்மளால. நீங்கள்லாம் சுட்டிதார் போட்டுண்டோ செல்வர் கமிஸ் போட்டுண்டோ அதெல்லாம் போட்டுன்னு வந்தேன்னா நீங்களாம் முஸ்லீம். ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரெல்லாம் மேக்ஸி, நைட்டி, மிட்டி, ஜீன்ஸு, லெக்கின்ஸு, ஜெக்கின்ஸு இது மாதிரிலாம் போட்டுனா நீங்கள்லாம் கிறிஸ்துவாள். யார் பாவாடை சட்டை, பாவாடை தாவணி, புடவை உடுத்தினோ நீங்களாம் இந்துக்கள். அதே மாதிரி யாரெல்லாம் பேண்ட்டு போட்டுன்னு வரையலோ ஆம்பளைகளில் நீங்களாம் கிறிஸ்துவர்கள். யாரெல்லாம் கைலி உடுத்தின்னு வரையலோ நீங்களாம் முஸ்லீம். யாரெல்லாம் வெள்ளை வேஷ்டி கட்டின்னு வரையலோ நீங்களாம் இந்துக்கள். நீங்களே ஒருத்தர் பார்த்துக்குவோம் நம்ம ஹிந்துவாக இருப்போம். ட்ரெஸ்ஸுலேயே முக்கியமாக ஹிந்துவாக இருக்கணும், யூனிஃபார்ம் வேணும். அவங்கெல்லாம் எவனாவது மாற்றிக்கிறானா, குல்லா போட்டுக்க விடுறானா, கருப்பு துணியை போட்டு மூஞ்ச மூடின்னு போகிறாளே பொம்மநாட்டிக்கலாம், அவள் விடுறாளா? பிடிவாதமாக இருக்கா அவள் தர்மத்தில். நீ மட்டும் ஏன் முஸ்லீமாவும் கிறிஸ்துவனாகவும் போயிடுற? ஏன் உனக்கு ஒன்றுமே யூனிஃபார்ம் கிடையாதா? உனக்குன்னு நெத்தியில் ஒன்றுமே இட்டுக்கணும்னு சொல்லலையா? நீ மட்டும் எதுக்காக மாறுற? உனக்கு வெக்கமே இல்லையா, ரோஷம் இல்லையா, மானம் இல்லையா, சூடு இல்லையா, சொரலை இல்லையா? ஹிந்துவாக இருக்க வேண்டாமா? அப்புறமா என்ன ஹிந்துன்னு சொல்லிட்டு முதல்ல ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பிங்க, நெத்தியில் திலகத்திலேருந்து ஆரம்பிங்க. முதல்ல பசங்களை வளர்க்கச்சேவே நம்ம வீட்டு வழக்கம் இதுதான். இன்னும் வாங்கித்தர முடியாது. ஸ்கூலில் யூனிஃபார்ம் இப்படி தான் போட்டு பண்ணோம், அது தொலைஞ்சிக்கும்.
ஸ்கூலில் போட்டுட்டு போ, வேறு வழி கிடையாது. அப்புறம் வீட்டில் இருந்தால் வெளியே உலகத்துக்கு போனால், கோவிலுக்கு வந்தால், இந்த மாதிரி உபன்யாசம் சத்சங்கத்துக்கோ பஜனைக்கோ ராதா கல்யாணம்னு போனாலோ எங்கெங்கே போறியோ வீட்டில் இருக்குச்சாவோ வேஷ்டியில் இரு, நீ புடவையில் இரு, பாவாடை தாவணியில் இரு. ஏன் மாற்றிக்கிற? ஏன் நீ ஹிந்து இல்லையா? வெக்கமே இல்லையா? மானமே இல்லையா? ரோஷம் இல்லையா? மாற்றிக்க வேண்டாமா? இல்லை, இது சௌகரியமாக இருக்கு. பாடி கிடக்கு சௌகரியம். எது சௌகரியம்? புடவையும் சௌகரியம் தான், பாவாடை தாவணியும் சௌகரியம் தான். சௌகரியம் நினச்சா எல்லாம் சௌகரியம் தான். இன்றைக்கி குழந்தையே பிறக்க மாட்டேங்கிறது, பிறந்தாலும் ஒன்றுத்துக்கு மேலே பிறக்க மாட்டேங்கிறது. கர்ப்பப்பையில் வியாதி. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சுடிதாரும் இந்த ஜீன்ஸும் லெக்கின்ஸும் ஷார்ட்ஸும் இதெல்லாம் போட்டுட்டா கர்ப்பப்பையில் வியாதி வருதுன்னு அவா சொல்கிறா. வெளிநாட்டவன் சொல்கிறான். நம்மளவா சொன்னாலும் எடுபடாது. ஃபாரின்காரன் சொல்லிவிட்டான். முட்டா பசங்க சொன்னால் தான் ஏற்றுப்பான். நம்மளவா சொன்னால், அறிவாளிகள் சொன்னால் ஏற்றுப்பான். ஆம்பளைகளுக்கும் அப்படி தான். குழந்தை பிறக்கிறதுக்கே வாய்ப்பு கிடையாது. பேண்டை போட்டு காற்றே உள்ளே போகாதே. ஃபஸ்ட்டு காற்று போகிற மாதிரியே இல்லையே. அதனால வியாதிகள் நிறைய வரும். மாற்றிக்கோங்க. நான் இவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப சாஃப்டாக சொல்கிறேன். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் நான் சொல்லச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும். அடி வயிறு கலக்கும் கேட்குறவன். ஆக்ரோஷமாக தான் சொல்லுவேன். ரொம்ப சாஃப்டாக அவங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கும். எதுக்குடா கத்தணும்? சாஃப்டாக சொன்னாலே மாறிடும். நாளையிலேருந்து பாருங்க, ஒத்தனை சுட்டிதாரெலாம் போட்டு வர மாட்டா, பேண்ட்டெல்லாம் போட்டு வர மாட்டா. ஏன்னா நான் தெரியல, இந்த உணர்ச்சி வரல, சொல்கிறதுக்கு தைரியமாக ஆள் இல்லை. சொல்லியாச்சுன்னா மாறிடுவான். எல்லாரும் நல்லவா தானே, யார் கெட்டவா இருக்கா? எல்லாரும் நல்லவா தான். பையன் கூட ரொம்ப நல்ல பையன் தான். நாளைக்கு பாருங்க வேஷ்டி கட்டி வருவான். அதுக்குன்னு வரமாட்டாலும் இல்லை, சொல்லிட்டாரே அப்படின்ட்டு வரமாட்டான் இல்லை, வருவான் வேஷ்டி கட்டின்னு வருவான். ஏன்டா நான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நல்லவனாக இருக்கணும், பெருமாளுக்கு பிடிச்சவனாக இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. ஆனால் ஸ்கூலில் மட்டும் யூனிஃபார்ம் இல்லைன்னா ஃபைன் கட்டி வெளில துரத்துறா, இல்லை வெளில போய் முட்டி போடுங்க. கோவிலுக்கு வரைச்ச நம்ம யூனிஃபார்மில் நம்ம இருக்க வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுட்டு செய்யணும் இல்லையா? ஆகாசத்துக்கு போட்டதான ஒரு மேலாக்கு மாதிரி இருக்கா. விண்ணீல மேலாப்பு விரித்தார் போல் மேகங்கள். மேலாக்கு போட்டு இருக்கிற ஒரு பொம்மநாட்டி மாதிரி இருக்குது இந்த ஆகாசத்தை பார்த்தா. அது எப்படி வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளையான தாமணி போட்டுட்டா மாதிரி இருக்கா அந்த மேகங்கள்லாம். ஆண்டாள் வர்ணிக்கிறான். ஆண்டாள் காலத்துலலாம் ஒழுங்காக இருந்தாங்க. நம்ம காலத்துல தான் எல்லாம் கெட்டுக்குடி சேவரப்படுது. குஹாந்தராரேஷு ச ரத்னபாசா நிரஸ்த காடாந்த சமஸ்து தத்ர தமசு தத்ர. எல்லா இருட்டும் போகிற அளவுக்கு ஒவ்வொரு குகைகளையும் ரத்தனங்கள் இருக்கான். சிந்தாமணிகள் பகரல்லை பகல் செய் திருவேங்கடம்னு பாடுறார். சிந்தாமணி விலை உயர்ந்த ரத்தனக்கல் எல்லாம் உள்ள இருக்கான் குகையில. அது பார்த்தா என்னன்னா அப்படியே இருட்டான குகையெல்லாம் வெளிச்சமா இருக்கு. நல்ல டூம் லைட் போட்ட மாதிரி அப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறார். அதுல உட்காந்து முனிவர்கள்லாம் குகைக்குள்ள உட்காந்து படிக்கணும்னா இருட்டா இருக்குமே அப்படின்னா அந்த ரத்தனத்தினுடைய வெளிச்சத்தில் உட்காந்து பாகவதம் படந்தி. ஸ்ரீ வைஷ்ணவா பாகவதம் படந்தோ ஹரந்தி சித்தோத்பவமந்தகாரம். வெளி இருட்டை போக்குறது அந்த ரத்தனங்கள், உள் இருட்டுனா அஜ்ஞானத்தை போக்குறது பாகவதம் முதலிய புராணம். இதை படிச்சுன்னு உட்காந்துருக்கலாம். பாகவதம்லாம் படிச்சுன்னு உட்காந்துருக்கா. நித்யந்தி கூஜந்தி வதந்தி ஹர்ஷாதி சிகண்டினஸ்தத்ர விகா சுகாஸ்ச. எப்படி வண்டினம் முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலினம் கூவும் சோலைன்னு ஸ்ரீரங்கத்தை சொல்கிறாளோ அதை மாதிரி திருப்பதி மலையில வண்டு, அதெல்லாம் பாகவதம். வண்டு பாகவதர். அந்த வண்டு பாகவதர் ஸ்ருதி போடுவா இல்லையா பஜனையில், அது மாதிரி ஸ்ருதி போடுறதான் வண்டு. அது எப்படிடானா ரீங் அப்படின்னு கத்தாதான். திவ்ய தேச வண்டெல்லாம் அப்படி கத்தாது. ஹரி ஹரின்னு ஹரிநாமம் சொல்லுமா அது கூட. அதுதான் ஸ்ருதி. பஞ்சமஸ்வரத்தில் அங்கேருந்து இறஞ்சி பாட்டு பாடுமா குயில். குயில் நல்லா இறஞ்சி பிரியா பிரியா அப்படின்னு திருவேங்கடமுடியான பிரியா பிரியான்னு கூப்பிடுமா. அதெல்லாம் உடனே மேகங்கள்லாம் கவிழ்ந்திறங்கி வரதை பார்த்த உடனே, அது பெருமாள் நல்ல கருமுகில் போல இருக்கிறத பார்த்த உடனே ஓஹோ மேகம்தான் திரண்டு தாக்கும்னு நினைச்சிட்டு மயில்கள்லாம் தோகையை விரிச்சு ஆடுறது. இப்படி ஸ்ரீரங்கத்தை வர்ணிக்கிறார் இல்லையா? அதே மாதிரி தான் நிருத்யந்தி கூஜந்தி வதந்தி ஹர்ஷாதி சிகண்டினஸ்தத்ர விகா சுகாஸ்ச காந்தர்வ வித்யாசு நிஜஸ்வபாவாது பிரபீணதாமத்ர நிதர்சயந்தி வியாக்ராஸ்ஸ சிம்மாஹ ஹரிணாஸ்ச தத்ர கிரீடந்தி காவோ மகிஷாஸ்ச கீசாகா பரஸ்பரம் பிரேம விசேஷ்டிதேன விஷ்ணு பிரஜாத்மஞ்சக நிரூபயந்தி. அங்கே நிறைய காட்டில் சிங்கம் புலியெல்லாம் இருக்குது.
மான் முயல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று விரோதமாக இருக்காதான், பிரேமையோடு இருக்கு, பரஸ்பரம் பிரேமையாக இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிறவர் பிரேமிகன், சாட்சாது உள்ள பகவான் இருக்கார் இல்லையா, அவர் பிரேமையே அன்பே வடிவமானவராக இருக்கிறதுனால கோவிந்தன். அதனால அங்கே இருக்கிறதான என்னென்ன சிங்கமோ புலியோ மானோ முயலோ எல்லாம் ஒன்றா விளையாடிட்டு இருக்கோம் சேர்ந்து. பிருந்தாவனத்தை வர்ணிக்கிறார் பாகவதத்தில், அப்படிதான் இருக்குங்கிறார். எல்லாமே அந்த சாத்விக குணத்தோடு இருக்கே தவிர ஒன்று கூட கோர ரூபமாக இல்லை பிருந்தாவனத்தில் அப்படிங்கிறார். கோவர்தன மலையிலெல்லாம் நிறைய புலி சிங்கங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற நாய் மாதிரி இருக்கும். எல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று வாழாட்டிட்டு ஒன்றுத்துக்கு ஒன்று பரஸ்பரம் பிரேமையோடு பழகுன்றார். ஏன்னா பிரேம பூமி பிருந்தாவனம், அதே மாதிரி பிரேம பூமி தான் திருவேங்கட மலை. அங்கே போகணும்னா ராதை சங்கல்பிக்கணும், இங்கே போனோம்னா கோவிந்தன் சங்கல்பிக்கணும். திருப்பதி பெருமாள் சங்கல்பிக்காத ஒருத்தனும் திருப்பதி போயிட முடியாது. நம்ம முயற்சியில் நம்ம என்ன பிரயாசப்பட்டாலும் 10 வருஷம் ஆனாலும் திருப்பதி போனோம்னு சொல்லிட்டு போமே தவிர போக முடியாது. என்னைக்கு அவர் சங்கல்பிச்சு விட்டாரோ நீ வா அப்படின்ட்டாரோ அப்புறமா நம்மளால இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. யாரோ ஒருத்தர் திடீர்னு டிக்கெட் காலியாக இருக்குது வான்னு எழுதுன்னு போயிடுவான், போய் சேவிச்சுட்டு வந்துடுவோம் நம்மள அறியாத. ஏன்னா இது மாதிரி ஆட்சி கீழ் திருப்பதியிலேயே கவர்மெண்ட்டில் தாசில்தாராக பணியாற்றினார். 60 வயசு வரைக்கும் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கீழ் திருப்பதியிலேயே வேலை செஞ்சு அத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட மலையில் ஏறி போய் பெருமாளை சேவிச்சதே இல்லை. கீழ் திருப்பதியில் கிடந்துட்டு எங்கெங்கேருந்தோ அமெரிக்கா ரஷ்யாவிலேருந்துலாம் வரவாள்லாம் போய் சேவிக்கிறார். கீழ் திருப்பதியில் உத்தியோகம், அதுவும் தாசில்தார். போனால் ரைட் ராயலாக எவ்வளோ மரியாதையோடு உள்ள அழிச்சுன்னு போவா, பெருமாளை சேவிக்க வைப்பா. ஆனால் விஐபி தரிசனம் கிடைக்கும். போனதே இல்லை. கடைசியில் அவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி. 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டு திருநெல்வேலி போனார். அங்கே போனால் விட்டு என்ன திடீர்னு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் டிக்கெட்டு வாங்கியிருக்கேன், கல்யாண உற்சவ டிக்கெட் வாங்கியிருக்கேன், நானே உங்களுக்கு டிக்கெட் இங்கேருந்து ட்ரெயின்லேயும் வாங்கி தரேன், வாங்க போகலாம் அப்படின்ன உடனே ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா 65 வயசுக்கு அப்புறமா ஒரு நாள் திருநெல்வேலியிலேருந்து கிளம்பி திருப்பதி பெருமாளை போய் சேவிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பெருமாள் அன்றைக்கி தான் கூப்பிட்டுருக்காரு. இத்தனை வருஷம் கீழ் திருப்பதியில் கிடந்துட்டு ஒரு நாள் கூட போகலன்னு. அப்படிதான் அந்த பெருமாள். ஏன்னா அவர் சங்கல்பிக்கணும், சங்கல்பிக்காத போக முடியாது. அப்பேற்பட்டதான சுகபிரம்மம் அத்ரி, பிருகு, வசிஷ்டர், குத்சர், கௌதமர், காசியவர் போன்றதான சப்த ரிஷிகள் எல்லா முனிவர்களும் மண்டி கிடக்கிறாங்க. ஏன்னா பெருமாளுடைய சாநித்தியம் பரிபூர்ணமாக இருக்குது. சாநித்தியம் இல்லாத இடத்துல போய் உட்காந்து நம்ம தபசு பண்ணி என்னடா பிரயோஜனம்? ஏற்கனவே பெருமாளுடைய சாநித்தியம் இருக்கிற இடத்துல போய் நம்ம 4 தரம் கோவிந்தா சொன்னால் கூட போகிறோம், பெருமாள் வந்துடுவார், காட்சி கொடுப்பார். அப்படிலாம் யோசித்து அவள்லாம் இங்கே வந்துட்டா அப்படிங்கிறார். சேஷாத்ரி சிகரே விபோ தப சுப்பிரபாதம். இதில் சொல்லச்சவே சுப்பிரபாத ஸ்தோத்திரத்திலேயே சொல்லிட்டு வரார். பிருங்காவளீச்ச மகரந்த ரசானுவித்த ஜங்கார கீத நினதை சகசேவனாய நிர்யாத்துபாந்த சரசி கமலோதரேபியா சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்பிரபாதம். எல்லா மிருகங்களும் எல்லா பசுபட்சிகளும் ஆனந்தமாக இருக்கிற இடம். நம்மளே போயிட்டா கூட 2 நாள் தங்கினோம்னா இல்லை ஒரு வேளை போனால் கூட அவ்வளவு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு வருவோம் அப்படின்னு. ஏன்னா அப்ராகிருதம் ஸ்தானமிதம் ஹினூனம் இமே ஜனாஸ்தே பசுபக்ஷிணஸ்ச அப்ராகிருதம் ரூபம் உபேத்திய விஷ்ணு பிரவேச மாத்திரேன பஜந்தி ஹந்த. அது அப்ராகிருதம். அப்ராகிருதம்னா பிரகிருதியில் இருக்கக்கூடிய ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம்ன்ற 3 குணங்களுடையதான உலகம். இதுக்கு அப்பாற்பட்டு வைகுண்டமாகவே இருக்கு. அதனால் அப்ராகிருதமான ஸ்தானம் இது. இங்கே இருக்கக்கூடிய பசுபட்சிகள்லாம் கூட சாட்சாது யாரோ ஆழ்வார்கள்லாம் கூட பசுபட்சிகளாக கூட இருப்பாங்க, எறும்பாக கூட இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நடந்தது சரித்திரம், அதனால சொல்ல வர. சாட்சாத ஆதிசேஷனே மலையாக இருக்கிறதுனால ராமானுஜர் முதல்ல திருப்பதி யாத்திரை போச்சு, மலையில் ஏற மாட்டேன்னுட்டார். மலை மேலே போனால் தானே திருவேங்கட முடியாத தரிசனம் பண்ண முடியும், சேவிக்க முடியும். மலைக்கு ஏற மாட்டேன்னுட்டார். எல்லா சிஷ்யாலும் வாங்குவோம், பெருமாளை சேவிக்க வேண்டாமா, திருப்பதி வந்துட்டு பெருமாளை சேவிக்காது யாரை இல்லை வரமாட்டேன்னு. ஏன்னா ஆதிசேஷனே மலையாக இருக்கிறதுனால அவர் மேலே காலை வச்சு ஏறக்கூடாது. ஆதிசேஷன் மேலே காலை வச்சது ஆகிடும் கூடாது அப்படின்னு ராமானுஜர் சொல்லிட்டு ஏறவே இல்லை. எல்லா சிஷ்யாலும் ரொம்ப வற்புறுத்தினதுக்கு அப்புறமா வேற வழி இல்லை, மலைக்கு போய் தான் ஆகணும்னு வரைச்சே. அப்போ என்ன பண்ணார்னா முழங்காலை கட்டினுட்டான், தொடையோடு சேர்த்து இந்த காலையும் கட்டிண்டு தவழ்ந்தே அந்த மலையை ஏறினான். ஒழுங்காக நடந்தாலே முதல் மலை ஏற முடியாது. அதுவும் இப்போல்லாம் வசதி, படிக்கட்டெல்லாம் கட்டி மேலெல்லாம் விதானங்கள்லாம் போட்டுவிட்டா, ஷெட்டெல்லாம் போட்டா. ஒன்றுமே இல்லாத கரடு முரடமாக இருக்கிற மலை அப்போல்லாம். அதுவும் ராமானுஜர் காலம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி புலி சிங்கங்கள்லாம் நடமாடும் பிரத்யட்சமாக. அப்பேற்பட்டதான மலையில்
கல்லும் முள்ளுமா பயங்கரமாக இருக்கிற இடத்துல முழங்காலால் தவழ்ந்து தவழ்ந்து ஏறினார். ஏண்டானா கால் பற்றக்கூடாது அப்படின்னு. சாதாரணமாக நடந்தாலே முழங்கால் முறிச்சுன்னு பேர். முதல் மலைக்கு முழங்காலை முறிச்சு எடுத்துடும். சாதாரணமாக நடந்தாலே முழங்காலாலேயே தவழ்ந்து தவழ்ந்து போச்சே, அதெல்லாம் பேர்ந்து போய் ரத்தம் ஒழுகிறது ராமானுஜருக்கு. இருந்தாலும் போய் ஒரு வழியாக முதல் கோபுரம் இருக்கிற முதல் மலையினுடைய கோபுரம், அதுக்கு எல்லாரும் காளி கோபுரம்னு சொல்லுவாங்க. என்ன கோபுரம்? தப்பு. காளி இல்லது, அங்கே காளி வந்தா அது காளியுடைய க்ஷேத்திரம் இல்லை. தெலுங்குல காளி அப்படின்னா காத்துன்னு அர்த்தம். தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். காளி ரெண்டாவது கேது. காளி கோபுரம் அப்படின்னா காத்து ஜில்லுன்னு வரும். கஷ்டப்பட்டு முதல் மலையை நம்ம ஏறி அந்த கோபுர வாசல் போறச்சே அப்படியே அசந்து போய் இங்கே உட்காரச்சே ஜில்லுன்னு காத்து வரும். வாயு பகவான் நம்ம பக்தாளுக்கெல்லாம் சேவை பண்ணணுமேனு ஆசையோட காற்றை வீசி ஜினு ஜிலு ஜிலு ஜின்னு ஆக்கி கொடுப்பார். அதனால இதுக்கு பேர் காளி கோபுரம்னு பேர். அந்த இடத்துல காளி கோபுரத்தில் போய் எழுந்தருளினார். இனிமே தவழ்ந்தும் போக முடியல ராமானுஜருக்கு. அப்படியே காலை நீட்டிண்டு உட்காந்துட்டார். சிஷ்யாலாம் அக்கம் பக்கத்துலேருந்து நல்ல ஜில்லுன்னு சுனையிலேருந்து தீர்த்தத்தெல்லாம் கொண்டு வந்து அவருடைய காலில் விட்டு எல்லாரும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துகிறார். இதை கேள்விப்பட்டார் இவருடைய குருநாதர். இவருக்கு தாய் மாமன் ஆகணும், குருநாதராகவும் ஆகணும். பெரிய திருமலை நம்பின்னு மலையில் இருந்தார். ராமானுஜருடைய தாய் மாமா. அவர் அங்கேருந்து கேள்விப்பட்டார் ராமானுஜர் தவழ்ந்து தவழ்ந்தே மலை ஏறி வரார் அப்படின்னு. உடனே இதை சொல்றதுக்குன்னு தானே இறங்கி வராராம் அந்த குருநாதர். 6 மலைகள் கீழே இறங்கி வரார். ராமானுஜர் பார்த்தார், அதோ ஆச்சாரியர் வரார், உங்க ஆச்சாரியர் வரார் அப்படின்னு மற்ற சிஷ்யாலாம் சொன்னோடனே ராமானுஜர் வாரி சுருட்டின்னு எழுந்துட்டார். குருநாதர் வர ஆரம்பிச்சு உட்காண்டா இருக்க முடியும். எழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சு எழுந்து கை குவிச்சு நிற்கிறார். உடனே அவர் சொன்னார், என்ன ராமானுஜா இப்படி தவழ்ந்து தவழ்ந்து வரிய முழங்கால கட்டிண்டு இப்படி நீ ஜெகத்குருவா இருக்கக்கூடிய ஜெகதாச்சாரியனான வழிகாட்டியான நீயே இப்படி வந்தியானா நாளைக்கு மற்றவாள்லாம் என்ன நினைப்பானா, ராமானுஜரே தவழ்ந்து தவழ்ந்து தான் ஏறினார், நம்மளும் அப்படிதான் போகணும்னா நம்மளால முடியாதேன்னு ஒருத்தரும் மலைக்கே வரமாட்டா, பெருமாளையே சேவிக்க மாட்டா, இப்படியா நீர் வழிகாட்டுறது அப்படின்னு கேட்டாராம். உடனே சொன்னார், நீர் ஆணையிட்டீரானா நான் நடந்தே வரேன், குருவுடைய ஆக்ஞை ஏன்னா நடந்து வரேன் அப்படின்னாராம். என்னுடைய ஆக்ஞை என்னுடைய ஆணை நடந்தே வரும் அப்படின்னாராம். சரி, இத்த சொல்றதுக்கு ஒரு குருநாதரான ஒரு ஆச்சாரியரான நீர் இவ்வளவு மலை இறங்கி வரணுமா? யாராவது ஒரு பொடியன் சின்ன பையனை பார்த்து, டாய் நான் சொன்னேன்னு போய் சொல்லு, ஆச்சாரியர் சொன்னான்னு போய் ராமானுஜர்கிட்ட சொல்லி நடந்து வர சொல், அப்படியே ஒரு பொடியனான சாதாரண ஒரு சிறுவனை பார்த்து அனுப்பிச்சிருக்க கூடாதா, நீங்களே வரணுமான்னார். உடனே அந்த பெரியவர் சொன்னாராம், பெரிய திருமலை நம்பி, இந்த திருப்பதி மலை பூரா தேடி தேடி பார்த்தேன், என்னோட சின்னவன் இன்னொருத்தர் கிடையாது, நானே வந்தேன். இதுதான் ராமானுஜருடைய சம்பிரதாயம், ராமானுஜருடைய குருமார்கள், ராமானுஜருடைய சிஷ்யர்கள். அவள் கதை சொல்லணும்னா தனியாக உட்காந்து 1 மாதம் சொல்லணும். ராமானுஜர் சரித்திரம், சைத்தன்ய மகாபிரபு சரித்திரம், வல்லபாச்சாரியர் சரித்திரம், ஞானேஸ்வரருடைய சரித்திரம், மத்வாச்சாரியருடைய சரித்திரம், அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய சரித்திரம் குரு பரம்பரை தனித்தனியாக சொல்லணுமானா நான் சொல்லுவேன். நீங்கள் ஆசைப்பட்டேன்னா சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு வட இந்தியாவில் இருந்தார். 1 வாரம் 10 நாள் அவருடைய சரித்திர விஸ்தாரமாக சொல்லலாம். ராமானுஜர் அப்படின்னு கேட்டேன்னா 1 மாதம் சொல்லலாம், 15 நாள் 12 நாள் சொல்லலாம். ஆழ்வார்கள் சரித்திரம்னு கேட்டால் எல்லா விஷயமும் சொல்லலாம். விஷயம் நிறைய இருக்குது, கேட்குற பாக்கியம் இருந்தால் ஏற்பாடு பண்ணுங்க. அப்பேற்பட்டதான ராமானுஜர்களுடைய ஆச்சாரியர் சொல்கிறார், மலையில் எல்லாரும் பெரியவான தோன்றது நான் தான் இருக்கிறதுலையே பொடியன் சிறியன் அப்படின்னு. ஏன்னா வைகுண்டம் பூலோக வைகுண்டம், இங்கே இருக்கிறவங்களாம் நித்திய சூரிகள் அப்படின்னு தோன்றது அப்படின்னு காட்டுறாரு இல்லையா. சம்சேவிதே சந்தன விரக்ஷவாயு சமாகதாம் விஷ்ணு விலோகனாய சம்சாரதாபம் ஹரதீவ சத்யா பிரவேச மாத்திரேன விஷாத்ரி சிருங்கே. வாயு பகவான் கூட இங்கே வந்து சேவை பண்ணுறார், மலையை மாறுதல் வீசறது. இப்பேற்பட்டதான மலை பகவான் பார்க்கடல்லேருந்து இறங்கி வரார், சூக்ஷ்மமாக வரார். கந்தர்வ வித்யாதர கிண்ணரைச்ச சுராசுரைஹி சேவித மாதரேண ஜகத்பதிம் தம் பரிசேவமானா சுனந்த நந்தாதிக பாஷதாஸ்ச சத்ரம் ச பாலவ்யஜனம் ஸ்கராபியாம் கிருஷ்ணம் தயேவா யயுர் முகுந்தம். கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், கிண்ணறர்கள்
கர்ம தேவர்கள், தேவர்கள் அப்படின்னு தேவ கணங்கள், பல்வேறு கணங்கள், அந்தர தமரர்கள் கூட்டங்கள் இவையோடு சொல்லும்படியா தேவர்கள்லாம் கணங்களா அத்தனை பேரும் வாகனம் அவாவ வாகனத்தோடு எல்லாரும் சூழ்ந்து வரா. பார்க்கடல்லேருந்து பெருமாள் கிளம்பிட்டாரா, புறப்பாடு. எங்கே போகிறாருன்னா பூமிக்கு போகிறார். எத்தனையோ இருந்தால் பூமிக்கு போயிருக்கா. ராமாவதாரத்தை கூட தான் போனாரேனா, அதெல்லாம் 11,000 வருஷம் தான் ஆயுசு. கிளம்பிட்டார். கிருஷ்ணாவதாரம் 120 வயசு தான், கிளம்பிட்டார். இந்த அவதாரம் இருந்துட்டே இருக்க போறார். உலகம் உள்ளளவு நிற்க போறார். திரும்பி வைகுண்டம் போறதாவே இல்லை. ஏன்னா உலகத்துல சம்சாரத்துல ஒரு ஜீவன் கூட பாக்கி இல்லாத அத்தனை பேருக்கும் வைகுண்டம் கொடுத்தா விட்டு தான் திருப்பதியை விட்டு கிளம்புவேன் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு பெருமாள் வரான். அத உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா. பெரியாழ்வார் சொல்றார், உலகம் வாழறதுக்கு அவர் கால் கெடுக்க நிற்கிறார். பொதுவாகவே நம்ம தான் கால் கெடுக்க நின்றுண்டு பெருமாள்கிட்ட போய் வரம் கேட்கணும். வரம் கொடுக்குற தெய்வம் நின்றுட்டு இருக்கு. நம்மளாம் அங்கங்கே உக்காண்டு இங்கே வந்து கதடிப்போம். அந்தியூரில் வந்து கதடிப்போம். அக்கம் பக்கத்தில் இருக்கிற வட்டம். நான் திருப்பதி போனேன், 8 மணி நேரம் க்யூவில் நின்றேன். சுத்த பொய். இப்போ எங்கள் க்யூவில் நின்றான், நிற்கவே இல்லையே. போனால் தான் அங்கே கேலரி கட்டி வச்சுருக்கா, அழகாக சீட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கா. உட்காண்டாச்சுன்னா எதிர்க்க டிவியில் பிரம்மோத்சவத்தை காட்டுறா. அப்பப்போ பால் கொடுக்குறா, டீ கொடுக்குறா, காஃபி கொடுக்குறா, அப்புறம் என்னென்னமோ டிஃபன் கொடுக்குறா, சாப்பாடெல்லாம் கொடுக்குறா. அங்கேயே கழியலாம், அங்கேயே சாப்பிடலாம், அங்கேயே தூங்கலாம், எல்லா வசதியும் கொடுத்துட்டு தரிசனம் 8 மணி நேரம் கழிச்சு. ஆனால் சொல்லிக்கிறது மட்டும் போய். என்னடா நான் 8 மணி நேரம் க்யூவில் நின்னேன். நீ நிற்கிறடாப்பா. அந்த தெய்வம் என்னைக்கு இந்த திருப்பதிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் கால் கெடுக்க நின்றுட்டே வரவாளுக்கெல்லாம் கேட்ட வரங்களெல்லாம் கொடுத்துட்டே இருக்கியா. உலகு தன்னை வாழ நின்ற நம்பி, உலகம் வாழறதுக்கு தான் நிற்கிறார் கால் கெடுக்க. ராத்திரி பொழுதுலையாவது கொஞ்ச நேரமாவது அலமேல் மங்கை தாயாரான தன்னுடைய ஆத்துக்காரியோட செத்த நாள் பெட்டில் போய் படுத்துவோமே, கட்டிட்டு படுத்துப்போமே அப்படின்னு கூட ஓய்வு கிடையாது. ஓய்வே இல்லாத பெருமாள் ராத்திரி 12:30 மணிக்கு மேலே ஏகாந்த சேவை அப்படின்னு போட்டு பெருமாள் ஊஞ்செல்லாம் ஆட்டி உடனே திரைய போட்டாலானா சரி பெருமாள் தாயாரோட ஏகாந்தமாக இருக்க போறாருன்னு நம்ம நினைப்போம். அப்போ தான் அர்ச்சகாலுக்கெல்லாம் டைம். அந்த கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபம்லாம் சுத்தி பண்ணுறது. அவள் விளக்கு மாதிரி தொடப்பத்தை எடுத்துன்னு வருவா, எல்லாத்தையும் சுத்தி பண்ணுவா. அந்த இடத்தெல்லாம் தொடச்சி கிடச்சி பண்ணி எல்லாம் பண்ணிட்டு திருப்பி 1 மணிக்கெல்லாம் 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசால் தூளா கர்த்தவியம் தெய்வமானிமா. வீட்டுக்காரியோட கூட சந்தோஷமாக கட்டி பிடிச்சின்னு படுத்துக்க கூட டைம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்தது ஆத்துக்காரியோட சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இல்லை, பக்தால சந்தோஷப்படுத்துறதுக்கு. இவரை போல ஒரு தியாகம் பண்ணுறதுக்கு யாரால முடியும்? இவரை போல எப்படி விட்டு கொடுக்கறது யாரால முடியும்? தாயாரும் பார்த்தா தனியாக எதுக்கு இருக்கணும், மார்பிலேயே உட்காந்துக்கலாமேன்னு அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மாறுவார். சில வீட்டில் வீட்டுக்காரி இருக்காளே, அவளுக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்காரன் இடம் கொடுத்தாச்சுன்னா தலைமையிலேயே ஏறி உட்காருவாள். பொம்மநாட்டிகள்லாம் தலைமையிலேயே ஏறி உட்காருவா. அது வரை மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்துட்டார் போல இருக்கு பெருமாள், மார்பிலேயே ஏறி உட்காந்துட்டாளாக்குன்னு நினச்சிடாது. எல்லாம் தத்துவம். இதெல்லாம் நம்ம வீட்டு மாமி மாதிரிலாம் இல்லை, தத்துவம் இங்கே எல்லாம். என்னடானா மகாலட்சுமியுடைய இதான ஸ்வரூபம் என்னடானா கருணை. கருணையே வடிவமானவள் கருணாமிவ ரூபிணி. ஒருத்தரை பார்த்துட்டு உன் மூக்கில் கருணை இருக்காடா, உன் வாயில் கருணை இருக்கா, உன் காதில் கருணை இருக்கான்னு கேட்க மாட்டான், உன் ஹிருதயத்தில் கருணை இருக்கான்னு கேட்பா. அப்போ ஒருத்தனுடைய ஹிருதயம் தானே கருணைக்கு இடம். அதனால மகாலட்சுமி தாயார் கருணையாக இருக்கத்தால மார்பில் உட்காண்டிருக்கா அப்படிங்கிற தத்துவம் தெரிஞ்சுக்கணும். மேலும் கீழே இப்போ நீங்கள்லாம் கீழே உட்காந்துருக்கு உபன்யாசம் கேட்கறதுக்கு, நானும் உங்களுக்கு சமமாக கீழே அப்படி உட்காண்டேன்னு வச்சுப்போமே, என் முகத்தை பார்த்து நீங்கள் உபன்யாசம் ஆசையாக கேட்க முடியாது. நானும் உங்கள் எல்லார் முகத்தையும் பார்க்க முடியாது கீழே உட்காண்டா. ஒரு மேடை போட்டு உட்கார வச்சாதான் எல்லார் முகத்தையும் நான் பார்க்க முடியும், நீங்களும் எல்லாரும் என்னை பார்க்க முடியுங்க. அதை மாதிரி கியூவில் வரக்கூடிய அத்தனை பக்தாலையும் கடாட்சம் பண்ணுறதுக்காக மகாலட்சுமி மேலே ஏறி உட்காந்துருக்காளாம் மார்பில். உயர்ந்த ஸ்தானத்தில் உட்காரணுமானா பெருமாளுடைய உயர்ந்த ஸ்தானம் வடிவாயினின் வலமார்பினில். இந்த வலது மார்பு இருக்கே அதுதான் உயர்ந்த ஸ்தானம், உத்தமாங்கம்னு பேர். அந்த உத்தமமான அங்கத்தில் ஏறி உட்காந்து வரவாத்தனை வெறியும் கடாட்சம் பண்ணிட்டே இருக்கலாம். ஏண்டானா வரவன் எப்பேற்பட்ட பாவியாக கூட இருப்பான், எல்லா குற்றங்களையும் பண்ணிட்டு வந்திருப்பான். வரச்சவே பெருமாளுக்கு அப்படியே கோபத்தில் கண்ணு செவக்கும். அடுபாவி பையன் எவ்வளவு பாவம் பண்ணிட்டு தைரியமாக வந்து நிற்கிறான் எதிர்க்க.
கோவிந்தா மட்டும் இப்போ மட்டும் கத்திகிட்டே வரான். சில பேர் அது கூட கத்த மாட்டான், அப்படியே தடியை நாட்டம் போயிட்டு அப்படியே வருவான். லட்டு மட்டும் கிடைக்கிறதான்னு கோவிந்தா கூட சொல்ல மாட்டான், லட்டு கிடைக்கிறதான்னு பார்ப்போம். அதை மாதிரி இருக்கா இல்லையா? ஆனால் அங்கே பெரிய பரிச்சவே கோபம் தான் வரும். பெருமாள் அயோக்கிய பையன் வந்திருக்காங்க. அந்த மாதிரி கோபம் வரைச்சு அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக தான் மார்பில் மகாலட்சுமி உட்காந்து எல்லாம் குழந்தைகள், நம்ம குழந்தைகள், குழந்தை தப்பு பண்ணிடுச்சுன்னா கோர்ட்டில் போய் கேஸாக போடுவோம். நம்ம குழந்தையா இருந்தால் அடுத்த வீட்டு குழந்தை தப்பு பண்ணிட்டுனா கோர்ட்டில் கேஸ் போடுவோம். நம்ம சொந்த குழந்தையா இருந்தால் கேஸாக போடுவோம், தண்டிக்கவா தண்டிப்போம். குழந்தை ஏதோ தெரியாத தப்பு பண்ணிட்டான், அதுக்காக உட்காந்து இப்படி முழிச்சு தண்டனை கொடுக்குற மாதிரி பார்க்குறல, அப்படியே கண்ணை போட்டு துடைப்படும். எல்லாம் பார்க்காதீங்க, இது உங்களுக்கு அழகு இல்லை, கருணாமூர்த்தி இல்லையா, கிருபாமூர்த்தி இல்லையா, கருணா நிதி இல்லையா உங்களுக்கு பேரு, அப்படிலாம் சொல்லி சொல்லி அந்த கண்ணை தொடச்சி சாந்தோனம் பண்ணி குழந்தை, அவனை குழந்தைன்னு பாருங்க. யார் உலகத்தில் தப்பு பண்ணாதவா இருக்கா? எல்லாரும் உலகத்தில் தப்பு பண்ணுறவன் தான், குற்றம் இல்லாதவன் ஒருத்தர் கூட கிடையாது. அதனால நீங்கள் குற்றம் பண்ணவன்னு பார்க்காதீங்க, குழந்தைன்னு பாருங்க. அப்படின்னு நமக்காக சிபாரிசு பண்ணுறதுக்கு இங்கே பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்தால் கூட வாகா சொல்ல முடியாதான், மார்பிலேயே உட்காந்து ஒரு க்ஷணம் கூட அந்த மார்பை விட்டு பிரிய மாட்டேன், அகலகில்லேன் இறையும் என்று, இறை பொழுது ஒரு நொடி பொழுது கூட அகல மாட்டேன், அந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு தாயார் பத்மாவதி தாயார் உட்காந்துருக்காங்க. அந்த மலை மேலே பார்த்தோன்னா தாயாருக்குன்னு தனி சன்னதி கிடையாது, கோவில் கிடையாது. பெருமாளே தான் தாயாருக்கு கோவில். மார்பிலேயே தாயார் இருக்கிறதுனால ஸ்ரீ நிவாசம், ஸ்ரீனா தாயார் மகாலட்சுமி, நிவாசம்னா அவளுக்கு வாசஸ்தானம், தாயாருக்கு வாசஸ்தானம் பெருமாளே. அதனால் தனியாக மலை மேலே தாயாருக்குன்னு கோவில் கிடையாது. ஸ்ரீனிவாசனாக பகவான் அங்கே எழுந்துள்ள இருக்கா இல்லையா, அந்த பகவான் இந்த பூமியை விட்டு போகிறதில்லை அப்படிங்கிற சங்கல்பத்தோட திருப்பார்க்கடலேருந்து வராரு இல்லையா. இந்த அவதாரம் மொத்தமாக வந்துட்டார், இறங்கி பார்க்கடலில் சர்வதாதோ விகாயன்னு விட்டுட்டு வந்துட்டார். இனிமே இவர் பார்க்கடல் போகிறதுக்கு போகிறதா இல்லை, எத்தனை யுகமானாலும் திருப்பதியிலே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்துருக்கார். அதனால எல்லா தேவகணங்களும் பெருமாள் புறப்பாடாகி வராருன்னு எல்லாரும் சூழ்ந்துட்டா ஆகாசத்தில். பார்க்கடலில் போனால் கூட தரிசனம் கிடைக்காது தேவாளுக்கே. ஆனால் இப்போ பெருமாள் இறங்கி வச்ச பார்த்துடலாம் இல்லையா. அது திருப்பதியில் தான் அவளுக்கெல்லாம் கிடைக்கிறதாம். சதுர்முக ஷண்முக பஞ்சமுக பிரமுகாகில தெய்வத மௌலிமணே சரணாகத வத்சல சாரநிதே பரிபாலயமாம் விஷசைலபதே. சதுர்முகன், ஷண்முகன், பஞ்சமுகன் போன்ற எல்லா தெய்வங்களும், சதுர்முகன் தான் பிரம்மா 4 முகமுடையவர், பஞ்சமுகன் சிவன், அல்லது ஷண்முகன் 6 முகமுடையதான முருகன், எல்லாருடைய கிரீடமும் பெருமாள் திருவடியில் இருக்கான். எல்லாரும் வந்து வந்து விழுந்து சேவிக்கிறான். வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அப்படின்னு மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான்னு திருப்பாணாழ்வார் பாடுறார் இல்லையா. தெய்வங்களுக்கு எல்லாம் கூட இப்போதான் சான்ஸ் திருப்பதியில் வந்தால் தான் சேவிக்க முடியும் இந்த பெருமாளை அப்படின்னு ஓடி வரா. ஜெகத்பதிம் தம் பரிசேவமானாக சுனந்த நந்தாதிகள் பார்ஷதாஸ்ட, சுனந்த நந்தாதிகள், ஜெயன் விஜயன் போன்ற பார்ஷதர்கள்லாம் பார்க்கடல்லேருந்து அவளும் கூடவே வரா. பெருமாளை தனியாக விட்டுற மாட்டாங்க. ஏன்னா நம்ம பெருமாள், யாராலையும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, பெருமாள் கஷ்டம் வந்துடக்கூடாது, நம்மளாம் கூட இருந்து பார்ஷத கணங்கள் நம்மளாம் கூடவே போய் சேவை பண்ணணும்னு அவள்லாம் தொடர்ந்து வர. அவளும் கிருண்ணாந்த ஏவானு எயுர் முகுந்தம், எல்லாரும் அந்த முகுந்தனாகிய கண்ணபிரான் பின்னாடியே வரா. பக்தாலாம் என்ன பண்ணானா, அத்தனை பேரும் பெருமாள் வைகுண்டத்திலேருந்து வராருன்னு இவன் இங்கேருந்து உண்டியலை தூக்கின்னு கிளம்பிட்டான். ரமா ரமண கோவிந்தா எல்லாம் மஞ்ச வேஷ்டியை கட்டிட்டு, ஏன்னா விரதத்துக்கு மட்டும் மஞ்ச வேஷ்டி, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அங்கங்கே சொல்லிகிட்டே வரேன் தர்மசாஸ்திரம். வெள்ளை வேஷ்டி எப்போதும் வெள்ளை வேஷ்டி தான் கட்டிக்கணும். கல்யாணம் போது விரதம் உண்டு, ஏதாவது ஒரு விரத நாட்கள் வந்துடுத்து, இல்லை திருப்பதி போகிறோம் ஒரு விரதம்னா அப்போ மட்டும் மஞ்ச வேஷ்டி கட்டிக்கணும். அதை தவிர ஆம்பளைகள் வேறு பச்சை வேஷ்டினோ கருப்பு வேஷ்டினோ சிவப்பு வேஷ்டினோ எதுவுமே உடுத்திக்கக்கூடாது. வெள்ளை வேஷ்டி மட்டும்தான் எப்பயுமே உடுத்திக்கணும். அந்த சிவப்பு வேஷ்டி உடுத்திக்கலாம் ஆம்பளைகள் எப்படானா சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டான். சும்மான காவி வேஷ்டிலாம் வீட்டில் உடுத்திட்டு கலர் கலராக வேஷ்டிலாம் உடுத்தினான்னா அதுக்கு பேர் பக்தின்னு பேர் இல்லை, தர்மசாஸ்திரத்துக்கு விருத்தம்னு பேர். வெள்ளை வேஷ்டி தான் எப்பயுமே, மஞ்சள் வேஷ்டி மட்டும் கட்டிக்கலாம் இந்த மாதிரி விரத காலங்களில். அதனால மஞ்சள் வேஷ்டியை உடுத்திட்டு கையில் மஞ்சள் துணியால் கட்டினதான ஒரு உண்டியலையும் கையில் எடுத்துட்டு, மண் உண்டியலை கையில் எடுத்துட்டு கோவிந்தா 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 கோவிந்தான்னு பக்தாள்லாம் கிளம்பி வந்துட்டா. இப்போ பெருமாள் அங்கேருந்து வரா இல்லையா, பார்க்கடலேருந்து ஒரு தேரில் ஏறி வரா. ரதோத்சவம் தானே முக்கியம். புரட்டாசி சிரவணத்தில் பிரம்மோத்சவத்தில் ரதத்தில் வருவார் பாருங்க, அழகு திருவேங்கட முடியாது. அது மாதிரி இப்போ வரைச்சவே தேரில் தான் வரார். சகார சாரத்தியமதோ ககேந்திரா, கருடன் தானே வாகனம், அந்த கருடாழ்வாரே தேரோட்டியாக வராராம்.
பெருமாள் உட்காந்துருக்கார் ஸ்ரீதேவி பூதேவியோட. வாயு ஊசிஷேவே வர சாமரேன, வாயு பகவானே வந்து சாமரம் போடுறார், காத்து வீசனமே அப்படின்னு சாமரம் போடுறார் பெருமாளுக்கு. திவாகரோ தீபதரோ பபுவ, பெருமாள் புறப்பட்டு வந்தால் முன்னாடி தீபம் காண்பிச்சுட்டு ஒரு தீவெட்டி எடுத்துன்னு போகணும் இல்லையா. சாட்சாது யாருடானா திவாகரன், சூரியனே வந்து தீவெட்டி காமிச்சுட்டு போறாரு முன்னாடி. வேதம் படிக்கிறவாள்லாம் போகணுமே அப்படின்னா பபாட்ட வேதம் கமலாசனஸ்ட, பிரம்மதேவன் முதல் பிராமணன். ஆனால் பிரம்மதேவனுக்கு சாட்சாத் பகவான் யோ ஏனே தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவையேன்னு பாகவதம் முதல் ஸ்லோகமே சொல்லுது. பிரம்மாவுக்கு மனசால வேதத்தை கொடுத்தார். முதல்ல அந்தணனே பிரம்மதேவன் தான். அவர் 4 வேதத்தினாலே 4 வேதத்தையும் 4 முகத்தினாலையும் சொல்லிட்டு போறார். 4 முகத்தினாலும் 4 வேதத்தையும் பாராயணம் பண்ணிட்டே போறார். நிநாத யாமாச சிவஸ்வவாத்தியம். சரி, வாத்தியம் வேணுமே. டொம் டும் 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 அப்படின்னு வாத்தியம் வாசிட்டு போடுமேனா சிவபெருமான் வந்துட்டார் வாத்தியத்தை தூக்கிட்டு. அவருக்கு டமரு கையில் இருக்கு. டும் 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 அப்படின்னு சத்தம் கொடுத்துட்டே போறார். சிவஸ்வவாத்தியம் ததர்ச விஷ்ணும் ச சகஸ்ரநேத்ரா. கண்ணார அந்த பெருமாள் புறப்பாடை யார் பார்த்தார்னா இந்திரன் பார்த்தான், தேவேந்திரன். ஏன்னா அவனுக்கு 1000 கண்ணு. இந்த பெருமாளை பார்க்க கோடி கண் வேணும், 1000 கண் வேணும்னு சொல்லுவா இல்லையா. நிஜமாவே 1000 கண் உடைய, உடம்பு பூரா கண்ணு. அதான் அவனுக்கு சகசிராட்சன் அப்படின்னே பேர். 1000 கண் உடைய தேவேந்திரன். அவன் ரொம்ப ஊர்வசி மேனையை பார்த்துருக்கான் எனக்கு. அதுக்கு 1000 கண்ணை கொடுத்தாரு. பெருமாளை பார்க்கறதுக்கு கொடுத்தா அதை பார்த்துட்டு இருக்கான், அந்த பொம்மநாட்டியை பார்த்துட்டு இருக்கான். நமக்கு கொடுத்தா திருவேங்கடமுடியாரை பார்க்கலாமே இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு தான் அவனுக்கு 1000 கண்ணும் சபலமாச்சு, பிரயோஜனம். திருவேங்கடமுடியான் புறப்பட்டு வரதை பார்க்கறதுக்கு என்ன சொல்றார், ததர்ச விஷ்ணும் ச சகஸ்ர நேத்ரா சுராசுரைஹி சேவித பாதபத்னம் நாராயணாத்ரே சிகரேவதீரிய. அங்கே நாராயணாத்ரின்ற மலைக்கு மேலே ஒன்று இருக்கு, சிகரம், 100 மலை இருக்கு, இறக்கு. அதில் ஒரு திருவடியை வச்சாரா, 2வது திருவடி நேர கோவில் இப்போ இருக்கே அந்த இடத்துல. பார்க்கடலேருந்து நேர ஒரு திருவடி அங்கே ஊனின்று 2வது இன்னைக்கு இருக்குது. அது ஸ்ரீவாரி பாதம் அப்படின்னு பேர். இன்னைக்கு அங்கே போகலாம், மலைக்கு போகலாம், ஜீப்பு போகிறது அந்த இடத்துக்கு. ஸ்ரீவாரி பாதம் அங்கே போனால் பெருமாளுடைய ஒரு திருவடிக்கு. அங்கேருந்து தூரத்தில் பார்த்தோன்னா அந்த விமானம் தெரியும், கோவில் தெரியும். திருவேங்கடமுடியாருடைய கோவில் சேவையாகும். ஆனந்த விமானம் தெரியும், தக தகன்னு தங்கமயமாக ஜொலிக்கும். அங்கே அப்படி ஆச்சரியமான அந்த ஒரு திருவடியை முதல்ல அங்கே வச்சு வரார் பெருமாள். நாராயணாத்ரி அப்படிங்கிற அந்த மலையில வந்து இறங்குறார். அங்கே தான் பெருமாள் கோவில் கொண்டிருக்கார் இல்லையா. ஆஸ்தே கிராத்ரைவ யுகே யுகேஜ நிவாரயன் துக்கம் உபாசிதானாம். யுகந்தோறும் எத்தனை யுகமானாலும் அத்தனை யுகத்திலையும் பெருமாள் இங்கேயே இருந்துட்டு எல்லாருடைய துக்கங்களையும் போக்குறார், கஷ்டங்களை போக்குறார். பொதுவாக சொல்கிறோம் இல்லையா, திருப்பதி போயிட்டு வந்தாலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைய வரைக்கும் அனுபவிச்சவா நிறைய இருக்கா, ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சவா இருக்கா. ஆனால் போகிறது தான் கஷ்டம். பெருமாள் கூப்பிட்டா தான் போக முடியும். போயிட்டோன்னா பெரிய திருப்பம் வரும். அப்பேற்பட்ட எம்பெருமான் இல்லையா. அதில் என்னைக்கு நம்ம போக போகிறோமோ, என்னைக்கு போய் பெருமாளை சேவிக்க போகிறோமோ. சில பேர் மாதம் போயிடுறாங்க, அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளும் இருக்கா. ஆனால் ஆழ்வார் கேட்குறார், என்னாலே நாம் மண்ணளந்த இணை தாமரைகள் காண்பதற்கென்று. என்னைக்கு எனக்கு அந்த இணை தாமரை, இந்த திருவடி இருக்கே, திருவடி தாமரையை என்னைக்கு நான் போய் பார்ப்பேன்னு தெரியலையே அப்படின்றார் இல்லையா. சில பேர் பார்க்கவே முடியாத ஏங்கின்னு கிடப்பா. சில பேர் முணுக்குன்னா ஓடி போயிடுவார். 2 விதமும் உண்டு. அவனுக்கு அடிக்கடி கூப்பிட்டுட்டாரே அப்படின்னா, அடிக்கடி கூப்பிடுறது சேவிக்கிற பாக்கியம் அவளுக்கு இருக்கு. அப்போ இவளுக்கு பாக்கியம் இல்லையானா, ஏங்கினாலே சேவிச்ச பாக்கியம் தான். இந்த பெருமாளை சேவிக்கணுன்ற ஒரு துடிப்பு மனசில் எண்ணம் வந்தாலே சேவிச்ச பலன் தான். ஏன்னா அதுதானே அன்புன்னு பேர். யார்கிட்ட அன்பு இருக்கோ அவளை பார்க்கணும்ன்ற துடிப்பு வருது இல்லையா. அது மாதிரி இந்த பெருமாளை பார்க்கறதுக்கு ஒரு துடிப்பு வேணுமா. பெருமாளை இங்கேருந்து வந்து இறங்க எல்லா தேவர்களும் ரிஷிகளும் தான் முதல்ல போய் அந்த பெருமாளை சேவிச்சா. மனுஷாளுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியல, சூக்ஷ்மமாக தான் பெருமாள் அங்கே வந்து எழுந்தொழினார் அப்படின்னு திருவேங்கடத்துக்கு பெருமாள் எழுந்தொழினதோடு இன்றைக்கி நிறுத்திக்கலாம். மேலே நாளைக்கு 7 மலைகளுடைய வரலாறு ஆரம்பித்து கேட்கலாம். ஜெய் ரமண கோவிந்தா, ஜெய் லக்ஷ்மி ரமண கோவிந்தா, வெங்கட் ரமண கோவிந்தா, ஏழுகொண்டலவாட கோவிந்தா, ராமானுஜ வரத கோவிந்தா, வரத கோவிந்தா, ஏகேந்திர வரத கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர்
திருவடிகளே சரணம். அநேக சரணம். ராமானுஜாய ஸ்ரீராம